ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜீகோ கூடிய பேட் பாய் பிரதர் இன் லா அன்கண்டிஷனல் லவ் வித் மீ 2/2 ஃபைனல் பார்ட். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இங்கே ஃபர்ஸ்ட் பார்ட் எங்கே எப்படி என் பண்ணியிருப்போனாக்கா, நம்ம ஜங்குக்கு அடிபட்டிருக்கும். நம்ம ஜிமின் தான் ஜங்குக்கு டேக் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி 15 days ஜிமின் ஜங்குக்கு நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஜங்குக்குமே ஜிமினை தன்னை பார்த்துக்கிறதால ரொம்ப ஹாப்பி. அவர்கிட்ட கொஞ்சம் லவ் கிடைக்கணும், கேர் கிடைக்கணும், தன்னை ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. அப்படி தான் இருக்கும். இப்போ அப்படி கண்டிப்பாக பண்ணிக்கலாம்டா. இப்போ நம்ம ஜங்க் தன்னை 15 days ஆயிடுச்சு. ரொம்ப பேக் டு நார்மல் க்யூர் ஆகிட்டாரு. நல்லா நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுவும் அவருக்கு ஆஃபீஸ் போய் ரொம்ப டேஸ் ஆகுது. அதனால் இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்பலான்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட பேக் டு பழைய ரூம் இருக்கும் இல்லையா, அந்த மேலே உள்ள ஒரு ரூம், அந்த ரூமில் தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு. கீழே ஜிம்மினும் குக் பண்ணிட்டுருக்காங்க கிச்சனில். இப்போ ஜங்கோட அப்பா அம்மா நம்ம 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ஃபைனல் ரெடி ஆகிட்டு கீழே இறங்குறாங்க. இறங்கி வரும்போதும் ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க இங்கே வா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு போகிறாங்க. அம்மா சொல்கிறாங்க உட்கார சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜங்கு உட்காராங்க. இப்போ கால் எப்படி பருக்கு சொல்கிறாங்க. ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டுமா, நல்லா இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மாவும் சரி ஓகே இங்கே பார்ப்பா வந்துட்டு ஒரு குட் நியூஸ் சொல்லணும் சொல்கிறாங்க. என்னம்மா அப்படி கேட்குறாங்க. நம்ம டேக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. டேக்கு மேரேஜாக சொல்கிறாங்க. ஆமாப்பா டேக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மேரேஜ் ஓகே சொல்லிட்டான். சொல்லிட்டான் நீ அடிப்பட்டிருந்தல அப்போ தான் சொல்லியிருந்தான். அந்த டைம் நீ இந்த மாதிரி இருந்தாலும் எப்படி மேரேஜ் பண்ண முடியும்? வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், நீ இப்படி இருக்கும்போது எப்படி பண்ண முடியும்? நீ நல்லா இருந்தால் தானே பண்ண முடியும். அதனால தான் வெயிட் பண்ண. ஓகேவா? இப்போ நீ க்யூர் ஆகிட்ட, இந்த வீக்கெண்ட் மேரேஜ் வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எல்லாமே ஆல்ரெடி பேசியாச்சு. அந்த பொண்ணோட வீட்டில் சொல்கிறாங்க. யாருமா ரூம் அப்படி சொல்கிறாங்க. அதுவா நம்ம ஜின்னுடைய கசின் சிஸ்டர் ஒயன் அப்படி சொல்கிறாங்க. ஜின்னோட கசின் சிஸ்டர் ஆமாம் ஜின்னா எங்கே இருக்காங்களே அவங்களோட கசின் சிஸ்டர் ஒயன் தான். அவங்களுக்கு நம்ம ஃபேமிலி பற்றி எல்லாமே தெரியும். அவருக்கு டே ரொம்ப பிடிக்குமா. ஸோ பேசி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வீக்கெண்ட் மேரேஜ் வைக்க போகிறோம். ஓகேவா சொல்கிறாங்க. அம்மா நான் ஹெல்ப் அதெல்லாம் இது வேணாம். ஓகேவா சொல்கிறாங்க. அம்மா டே உண்மையாகவே மேரேஜுக்கு உண்மையாக மேரேஜ் ஓகே சொல்கிறான். ஓகேவா? அவன் ஹாப்பியாக இருப்பா. அதுக்கப்புறம் லைஃப் நல்லா ஆகிடும். நீயும் கில்ட்டி இல்லாமல் இருப்பா, ஜிமினும் கொஞ்சம் கில்ட்டி இல்லாமல் இருப்பா. அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், அவங்க லைஃப் நல்லா இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு ஜவுங்க அம்மா சொல்கிறாங்க. ஜவுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அவருக்கு மனசுல என்னன்னா, இப்போ ஜிமின் என்கிட்ட முழுசாக வந்துருவான். அவனுக்கு கில்ட்டினஸ் இருக்காது. இதுக்கப்புறம் டே லைஃப்பில் ஹாப்பியாக இருந்தால் ஜிமின் என்கிட்ட ஹாப்பியாக இருப்பான், என் கூட சந்தோஷமாக வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜங்க் பார்க்குறாங்க. ஓகேம்மா அப்புறம் ஆஃபீஸ் இங்கே பார்ப்பா பார்த்துப்போ. ஓகேவா? டிரைவரை ட்ரைவ் பண்ணுவாங்க. சேஃபாக ட்ரைவ் பண்ண சொல்ல. ஓகேவா? அப்புறம் டேஸ்க்கு அப்புறம் ஆஃபீஸ் போகிறோம். கொஞ்சம் ரொம்பலாம் ஒர்க் பண்ணாது. ஓகே கொஞ்சம் ட்ரைன் பண்ணாதான் சொல்கிறாங்க. ஓகேம்மா நான் போயிட்டு வர சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் போகிறாங்க. இப்போ ஜங்க் ரொம்ப சந்தோஷமாக அப்படி ஆஃபீஸ் போயிடாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மி குக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. உனக்கு டேக்கு மேரேஜ் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஹேங் சொல்கிறாங்க. இப்போது ஜின்னு பார்க்குறாங்க. ஆமாம் ஜிமின், ஏன்னா உன் லைஃப் வேறு டேவோட லைஃப் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஹேங் சார் ஜிமின் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுறாருடா. அப்போ 3 days ஆஃப்டர் பார்த்தா நம்ம ஜின்னு அதுக்கப்புறம் அந்த பேபிஸ் இவங்க எல்லாரும் வந்துட்டு ஷாப்பிங் போயிருக்காங்க. மேரேஜ் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. டேவ் வந்திருக்காங்க. ஒயன் வந்திருக்கா. ஒயன் பார்க்குறா. ஒயனுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ் கலர் பிடிச்சிருக்காது எடுக்கிறா. ஜிமின் பார்க்குறாங்க. அந்த கலர் ஆக்சுவலாக டேக்கு பிடிக்காது. அப்படியே ஜிமின் அமையன் இருக்காங்க. இப்போ நம்ம டேக்கு அந்த ஒயன் கொடுக்குற ட்ரெஸ்ஸை டேங் இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள் நல்லா இருக்கா அப்படி கேட்குறா. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. இல்லை அவனுக்கு இந்த கலர் பிடிக்காது சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறீங்க? ஜின்னு பார்த்துட்டு ஒயன் கேட்குறா. ஆமாம் இந்த கலரில் அவன் ட்ரெஸ் வச்சிருந்ததே இல்லை, நான் பார்த்ததே இல்லை. அதுலேருந்து எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்காது சொல்லும்போது ஜிம்மி நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. அது ஒரு கிரே கலர் சூட்டு தான். அது செம்ம அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பார்த்தா இது போட்டால் கண்டிப்பாக டேக் அழகாக இருக்கும் சொல்லிட்டு ஜிமின் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறத பார்த்துட்டு டேங் இந்த ட்ரெஸ் ஓகேவா சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாங்க. இப்போ நம்ம டேவுக்கும் தெரியல. ஜிமின் பார்த்துருப்பாங்க. ஜிமின் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எனக்கு இந்த கலர் பிடிக்கும் ஹேங் சொல்கிறாங்க. இது எடுத்துக்கிட்டே அப்படி கேட்குறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறாங்க. ஒயன் பார்த்துட்டு இந்த கலர் நல்லா இருக்கே சொல்கிறாங்க. இது டேக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆமாம் சொல்லும்போது இப்போ நம்ம ஒயன் பார்க்குறா. அப்போ நானும் இந்த கலர் ட்ரெஸ் கேட்குறாங்க. எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஃபைனலா அதே கலர் 2 பேருக்கு ட்ரெஸ் எடுத்துட்டாங்கடா. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜிமின் உனக்கு ஜங்குக்குலாம் ட்ரெஸ் வந்து செலக்ஷன் பண்ணப்பாவா அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் போகிறாங்க. போயிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறா ஆண்டி தப்பா எடுத்துக்காது, நீங்களே செலக்ஷன் பண்ணுறீங்களா அது கேட்குறாங்க. அப்படியே நானே பண்ணவா? ஆமாம் ஆண்டி நீங்களே பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஆமாம் ஆண்டி எனக்கு நீங்களே செலக்ஷன் பண்ணுங்க ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ஷியும் நம்ம ஜீவனாவும் அம்மா எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜிம்னு பார்த்து கேட்டிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐஸ்கிரீமா? ஆமாம் வாங்கி கொடுங்க மாமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா தான் போப்பா போய்ட்டு வாங்கி கொடுங்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மோட மூவ் ஆன் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஒயன் தான் டேங் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் அந்த மேரேஜுக்கு ரெடி தான் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவள் விட்டுறா. ஏன்னா அவளுக்கும் தெரியும் ஜிமினும் நம்ம டேவும் லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவ்வளோ ஓகே ஃபைனலாக ட்ரெஸ் எடுத்துறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னு தான் ஐஸ்கிரீம் வாங்கி பேபிஸ் கொடுக்குறாங்க. 2 பேரும் சாப்பிட்றாங்கடா. ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வீக்கெண்ட் தானே இப்போ மேரேஜ். ஜிமினும் பேபியும் அழகாக குளிச்சுட்டு வந்துட்டு பேபிக்கு நம்ம ஜிம்மில் ஹேரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க. டேக்கு மேரேஜ் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பி அப்படி சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? இங்கே நிறைய கிட்ஸ்லாம் வருவாங்க ப்ளே பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு நம்ம ஜிமினும் பேபியை ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம அம்மா டேடா எங்கே போயிட்டாங்க? 1 வீக்காக நான் பார்க்குறேன் டேடா நேரமும் வரதில்லை சொல்கிறாங்க. அதுவா அவர் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஒர்க் போயிருக்கார்ல அதான் லேட்டாக வராரு, நீ அதுக்கு தூங்கிடுற சொல்கிறாங்க. அப்படியே மார்னிங் மட்டும் தான் பார்க்குறேன், நைட்டில் பார்க்குறதே இல்லை சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லும் ஜிமினும்
பேபிட்ட பேசிக்கிட்டே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது டோர் ஓப்பன் ஆகுது. ஜிமின் பாப்பாவும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்க் வந்துட்டு இருக்காங்க. டாடா இப்போ தான் உங்களை பற்றி பேசுகிறீங்க, எங்கே போயிட்டீங்க, இப்போ உங்களை பார்க்க முடியல சொல்கிறாங்க. அது விட கொஞ்சம் ஒர்க்குடா சொல்கிறாங்க. ஒர்க்கா சொல்கிறாங்க. ரொம்ப பிஸியாக நீங்கள்? ஆமாண்டா சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா, கிராண்ட்மா நம்ம 3 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, நீங்கள் தான் ஷாப்பிங்க்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லுது. ஓகேடா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கோட ஹேண்டில் ஒரு கவர் இருக்குது, அது என்னடாடா அப்படி கேட்குறது. அதுவா ட்ரெஸ்ஸில் சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸா அதான் கிராண்ட்மா எடுத்து கொடுத்தாங்களே அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. இல்லைடா இது நான் எடுத்தேன், நம்ம 3 பேருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. எதுக்கு ஆண்டி தான் எடுத்துட்டாங்களே அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் தான் இல்லை எனக்கு நம்ம 3 பேருக்கும் எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு, அதான் எடுத்தேன் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது. காட்டுங்க பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ கிராண்ட்மா எடுத்து நல்லா இருக்கா, நீங்கள் எடுத்து நல்லா இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்க் எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தா ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, பேரண்ட்ஸ் விட்டு கிட்ஸ் போடுவாங்களா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு காம்போவாக ஒரே மாதிரி கலரில் அழகாக இருக்குது. இப்போ பேபி பார்க்குறது வா அப்படி பார்த்துட்டு இருக்கு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. பேபியை பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு, மம்மா இந்த ட்ரெஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்கோட அம்மா எடுத்து கொடுப்பாங்களே அந்த ட்ரெஸ் தள்ளி விட்டுருது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு வேணாம், இது இதுதான் வேணும். அங்கே பாருங்கள் டாடா எடுத்து ட்ரெஸ் தான் அழகாக இருக்குது, அங்கே பாருங்கள் ஒரே மேட்சிங் நீங்கள் நானும் டாடா அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. ஜிமின் பார்க்குறாங்க. ஏடா ஜோனா சொல்கிறாங்க. இல்லை மாமா எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும், ஓகேவா நான் இதுதான் போடுவேன், பாருங்கள் அழகாக இருக்குது, டாடாவோட செலக்ஷன் சூப்பராக இருக்குது, எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஜிமின் பார்க்குறாங்க. இதான் போட்டுக்கணுமா சொல்கிறாங்க. சரி ஓகே சரி ஜிமின் எதுவும் சொல்லாமல் அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு விட்றாங்க. அப்புறம் நீங்களும் தான் பொண்ணு சொல்கிறாங்க. நானும் மாமா நீங்களும் தான் பொண்ணும், டாடாவும் தான் பொண்ணும், டாடா அப்படி தான் ஆசைப்பட்டு எடுத்துருப்பாங்க. நம்ம 3 பேருக்கும் நம்ம 3 பேர் ஒன்றா போடலாம், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் மேரேஜ் யூனிக்காக தெரியும், என் டாடா மம்மா நான் அப்படி சொல்லிட்டு பேபி கூட ஆசை சொல்லிட்டு இருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங் பார்க்குறாங்க. ஜிமின் உனக்கு ஓகேவா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் ஓகே ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஃபைன் ஆச்சு. அவங்க ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன குடிக்கல சொல்கிறாங்க. குடிக்கிற சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ ஜிமினும் பேபி ரெடி ஆகிறாங்க. செம்ம அழகாக இருக்காங்க 2 பேரும். பேபி பார்க்குறது ஜிமின் அம்மா சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க சொல்கிறாங்க. அப்படியா நான் ஏஞ்சலா, அப்போ நான் ஏஞ்சலா நீ என்ன கேட்குறாங்க. நான் பிரின்சஸ் ஆக்கும் சொல்கிறாங்க. அப்படியா நீ பிரின்சஸா, ஆமாம் நான் வந்துட்டு ஜங்குக்கு இருக்கா ஜங்கோட அப்பா இருக்காங்களா சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பாவை சொல்கிறாங்க. இல்லை என்னோட ஜங்குக்கு அப்பா இருக்காங்களா, ஆமாம் சொல்கிறாங்க. அவங்களுடைய குட்டி பிரின்சஸ் ஆமாம் நீங்கள் ஏஞ்சல் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சொல்கிறாங்க. அப்படியா அப்பா சொல்லுவார். ஆமாம் என் அப்பா சொல்லுவாங்க. எப்போவும் என்ன சொல்லுவாங்கனாக்கா நீ வந்துட்டு என்னோட பிரின்சஸ் சொல்லலாம், அம்மா வந்து என்னோட ஏஞ்சல் அப்படி சொல்லுவாங்க சொல்லிட்டு பேபி சொல்லுது. ஜிமினுக்கு தெரியும் எப்பவுமே ஜங்க் வந்து ஜிமினை பற்றி பேசிகிட்டு இருப்பாரு பேபி கிட்ட தனியாக இருக்கும்போது சொல்லிட்டு. இப்போ அவரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனில் ஜங்க் குடிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பேபி பார்க்குறது மம்மா அங்கே பாருங்கள் டாடாக்கு ஹேர் லெவல் வெட்டாக இருக்குது, போய்ட்டு வைப் பண்ணி விடுங்க சொல்லி கேட்குது. ஜிம்முக்கு மாதிரி இருக்குது. ஜங்க் பார்க்குறேன். இல்லைடா வேணாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் உட்காராங்க. ஜிம் வந்து ஹேரில் வைப் பண்ணுறாங்க. ஜங்க் என்ன அந்த அடிப்பட்ட அந்த டேஸ் வந்துட்டு ஜிம் நல்லா பார்த்துருப்பாரு. அப்போவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அவருக்கு என்ன அடிப்பட்டிருந்தாலும் அது கால் வலிச்சிருந்தாலும் இவர் பார்த்துக்கிறது அந்த கேரிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அப்படியே நம்மக்கிட்ட வந்திருக்கான், நம்மகிட்ட பேசுகிறான், நம்மளை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாரு. இன்றைக்கி நம்ம ஜிம்மினை வந்து ஹேரை வைப் பண்ணி விடுறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் பார்த்துட்டு ஜிம் பேச ஜிமின் வந்துட்டு தன்னோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு அவர் அந்த உரிமையில எல்லாமே பண்ணி விட்டுறாரு. ஃபைனலாக நம்ம ஜங்க் வந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆகிறாங்க. 3 பேரும் பயங்கர அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. இப்போ பேபி பார்க்குது. மம்மா டாடா நம்ம பிக்சர் எடுத்துக்கலாம் வாங்க அப்படி சொல்லி கூப்பிடுது. இப்போ நம்ம ஜங்கும் கிட்ட போகிறாங்க. ஜங்க் பேபி தூக்கிறாங்க. ஜிமின் பக்கத்தில் நிற்கிறாங்க. 2 பேரும் 3 பேர் 7 பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் நான் எடுக்கிறேன் சொல்லிட்டு பேபி வந்து பெட்டில் நிற்குது. ஜிமின் பார்க்குறாங்க. இல்லைடா வேணாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் மம்மா எடுக்கிறேன், அவங்க 2 பேரும் பார்க்க அழகாக இருக்குது சொல்லு அவர் அது சொல்லுது. இப்போ நம்ம ஜிமின் இருக்காங்க. ஜங்க் அப்படி ஜிமின் ஷோல்டர் ஹேண்ட் போடுறாங்க. 2 பேர் பார்க்க அழகாக இருக்காங்க. வா என் மம்மா டாடா சூப்பராக இருக்கீங்க சொல்லிட்டு அவர் அழகாக அதை ஃபோட்டோ எடுத்துருது. நம்ம ஜிமினும் சரி ஓகேடா நான் கீழே இறங்க சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க. நான் போய்ட்டு நம்ஷா கிட்ட காமிக்கிறேன், என் ட்ரெஸ் அழகாக இருக்கலாம் போய்ட்டு வட்டா சொல்லிட்டு ஓடி போய்ட்டு ரூம் விட்டு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. என்ன ஜங்குக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் தான் உனக்கு ஹார்ட் ஆகுதா சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு அப்படி ஜிமின் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் இல்லை டேக் மேரேஜ் இல்லை டேக்கும் எனக்கு உனக்கு ஹார்ட் ஆகுதா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா அவர் லவ் பண்ண பர்சன் இல்லையா அதனால் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஒரு கோவம் வந்துடுது. எனக்கு யாருக்கும் மேரேஜ் ஆகலாம் ஹார்ட் ஆகலை ஓகே எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா டேக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அவன் ஆன் பண்ணி போனால் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். எனக்கு என்னோட பொண்ணு இருக்கா, எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கா, எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 4 இயர்ஸ் ஆகுது ஓகேவா, அதனால் நான் யாரையும் நினச்சிட்டுலாம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. லவ்ன்றது இல்லை பாஸ் ஆமாம் எனக்கு தெரியும், டே என்னோட ஃபஸ்ட் லவ் தான், ஆனால் நான் டேவை நினச்சிட்டே இல்லை சரியா, டே வந்துட்டு டே விட்டு நான் பண்ணி ரொம்ப டேஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கேன் ஒரு லவ்வாக மட்டும் கம்ஃபர்ட் ஜோனாக இருந்திருப்பாரு. அதில் நினைக்கும் போது ஒரு பயமாக இருக்கேன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எப்படி மறக்க முடியும், ஒரு பெயின்ஃபுல் லவ்வே அவ்வளோ சீக்கிரம் யாராலும் மறக்க முடியாதப்போ அவர் கம்ஃபர்ட்டாக இருந்தப்போ அது எப்படி மறப்பாங்க, அது கஷ்டமாக தானே இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஜங்க் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா கேட்டுக்கோங்க, நான் என் பேபியை லவ் பண்ணுறேன், என் குழந்தைய ரொம்ப லவ் பண்ணுறேன், அதை தாண்டி என் குழந்தையோட அப்பாவையும் நான் லவ் பண்ணுறேன் போதுமா சொல்கிறாங்க. ஏன்னா நான் ரொம்ப பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு தோணுது, அதனால் எனக்கும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குன்னு தோணுது. ஸோ அதனால் நானும் அவங்கள லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படி சொல்கிறார். ஜிமின் தான் வெளில போயிடறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன், என் பொண்ணை லவ் பண்ணுறேன், என்னோட பொண்ணோட அப்பானாக்கா அது ஜங்க் தானே, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ லவ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணிட்டியா என்ன அப்படி ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் மட்டும் ஏஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் இதை பற்றி பேசுறது தப்பா ரைட்டு தான், ஏன்னா அப்போ தானே நம்ம மனசை சொல்கிறேன், உனக்கு கோவத்தை கூட உண்மை வெளில வரதில்லை, எனக்கு அது போதும் சொல்லிட்டு டேக்கு மேரேஜ் ஆகிட்டா நீங்கள் ஃபுல்லாக ஏற்றுப்படல, அதுக்கப்புறம் நீ நான் பாப்பா 3 பேர் ஒரு ஹாப்பி லைஃப் இல்லை சொல்லிட்டு ஜங்க்
ஜம்முக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்படியே ஜிம் உள்ள வந்துடுறாங்க. அறிவு கட்டவன் எப்படி பேசுகிறான் பாரு. டே அந்த ஃபர்ஸ்ட் லவ் இல்லைன்னு சொல்ல, டே அந்த கம்ஃபர்ட் ஜோன் எப்போவுமே மனசில் அந்த ஃபர்ஸ்ட் லவ் வந்து இருக்கும். ஆனால் அதுக்காக நான் அவனை அந்த மாதிரி பார்க்க மாட்டேன். ஹஸ்பண்டாவோ பாய் ஃப்ரெண்டாவோ நினச்சி பார்க்கல, லவ்வாக அது எப்போவுமே இருக்கும். ஆனால் கரண்ட்லி ஜம்முக்கு என்ன ஹஸ்பண்ட் ஓகேவா, நிறைய பனிஷ்மெண்ட் நான் கொடுத்துட்டேன். அவன் நிறைய ஹர்ட் ஆகிட்டான். இதுக்கப்புறம் நான் ஹர்ட் பண்ண விட மாட்டேன். ஏன்னா எனக்கும் ஒரு லைஃப் இருக்குல்ல, எனக்கும் ஒரு லைஃப் வாங்கணும்னு ஆசை இருக்கும்ல. ஏன்னா அவன் ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் பெஸ்ட்டு அப்பாவாக இருக்கான். அந்த 4 இயர்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவனுக்கு நான் வாழவே இல்லை. அவன் எனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ சொல்லும்போது எப்படி நான் லவ் பண்ணாமல் இருப்பேன். சில ஜிம் நினைக்கிறாங்க எல்லோரும் லைஃப்பில் ஒரு டைம் தப்பு பண்ணுவாங்க. அதுக்காக அந்த தப்பு அப்படியே இருக்குமா என்ன, அவங்க தப்பை வந்து திருத்திக்காமல் இருந்தால் அவங்கள நம்ம மன்னிக்கக்கூடாது. அவங்க தப்பை திருத்திக்கிட்டு அவங்க லைஃபையும் மாற்றிட்டு வாழணும்னு நினைக்கிறப்போ நம்ம அந்த தப்பை மன்னிக்க தானே செய்யணும். அதனை ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் நினைக்கிறாங்க. கடவுளே நம்ம பண்ணுற தப்பை நான் மன்னிக்கிறப்போ நம்ம சாதாரண ஹியூமன் நம்ம மன்னிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விட பண்ணிட்டு இருக்காரு. இப்போது நம்ஷி பார்க்குது. உங்கள் பாரு ஜோனா சொல்கிறாங்க, என்ன நம்ஷியாக்கா சொல்கிறாங்க, நீ என்ன இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, கிராண்ட் மவுண்ட் வேறு ட்ரெஸ் தானே வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஆமாம் இது டேடா வாங்கினது அழகாக இருக்குல்ல அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோனா சொல்ல, இந்த பக்கம் நம்பிச்சுக்கணும் அழகு வந்துது. ஐயோ இந்த ட்ரெஸ் தான் அழகாக இருக்கு, எனக்கு இதான் வேணும்னு சொல்லிட்டு அது அழகா. இப்போ சின்ன பார்க்குறாங்க, என்னாச்சு சொல்லிட்டு முன்னாடி வராங்க. வந்து பார்த்தா அம்மாங்க பாருங்க ஜோனாவுக்கு ஜம்கோ அங்கிள் வந்துட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடி சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தா ஜோனா செம்ம அழகாக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க பிரின்சஸ் மாதிரியே இருக்கா. அதுக்கான அக்சரிஸ்லாம் போட்டு செம்ம க்யூட்டாக இருக்கா. 2 போன் டைல் போட்டு அழகாக ஜிம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறாங்க ஜோனா அந்த ட்ரெஸ் சொல்லிட்டாங்க. சின்ன அங்கிள் இது எங்கள் டேடா வேணுந்தாங்க. எனக்கு மம்மாக்கு டேடாக்கு 3 பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் மேட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அது க்யூட்டாக சொல்ல, இந்த பக்கம் நிமிஷம் அழவே அசட் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் வேணும், நான் வந்து இதுதான் போடுவேன், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அழகா இந்த டைம் எங்கடி போய் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன திட்டிட்டு இருக்காரு. இப்போ நம்ம நம்ஷா இல்லை எனக்கு இது மாதிரி தான் வேணுமாம்மா ப்ளீஸ் மாமான்னு அழ. இப்போ நம்ம ஜம்க்கு வெளில வராங்க. பார்த்த நம்ஷா இருக்கு. ஷாங்க என்னாச்சு சொல்கிறாங்க, டே நீ பண்ண வேலை தான்டா அப்படி சொல்லி என்ன சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்லி கேட்கும்போது, ஏன்டா உன் பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், இவன் பார்த்து அழறாடா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. ஏன் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போகிறாரு. ரூம்குள்ளே போயிட்டு ஒரு கவர் எடுத்து வராரு. ஏன்னா ஜிம்மில் அந்த ரூமில் இல்லையா, ஜிம் போயிட்டு இப்போ இவர் மட்டும் போயிட்டு ரூமில் ஒரு கவர் எடுத்து வராங்க. நாங்கள் ஏங்க சொல்கிறாங்க, என்ன அப்படி கேட்குறாங்க. நீங்கள் பாருங்க சொல்லி பார்த்தா அதே சேம் ட்ரெஸ் தான், ஆனால் வேறு ஒரு கலர், ஆனால் அதே மாதிரி மாடலில் ரொம்ப அழகாக ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு கொடுத்துருக்காரு. அந்த ட்ரெஸ் பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க, இது நான் நம்ஷிக்கு வாங்கினா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், ஆமாம் ஜோனா கோக்கரம் நம்ஷிக்கு வாங்கினேன். இருந்தவங்களுக்கு எங்கள் 3 பேருக்கு ஒரு பேர் ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டேன். நம்ஷிக்கு வந்து நான் வேறு ட்ரெஸ் வாங்கினேன், நல்லா இருக்கான்னு பாருங்க சொல்கிறாங்க. ஓப்பன் பார்த்தா செம்ம அழகாக இருக்குது ட்ரெஸ் பார்க்கறதுக்கு. ஜோனா அந்த நம்ஷிக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அது ஓடி போயிட்டு நம்ம ஜம்கோட லெக்க போய் ஹக் பண்ணிக்குது. அங்கிள் தேங்க்யூ சொல்கிறாங்க. இல்லைடா நான் வாங்கின கொடுக்க மறந்துட்டேன், சாரி ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம இப்போ தான் நைட்டு தான் வாங்கிட்டு வந்தேன்னா நீங்களும் தூங்கிட்டீங்க, நான் வரும்போது அதான் கொடுக்கல டைம் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஓகே அங்கிள் இங்கே மாதிரி ஜிம்மா என்னை போய் ரெடி பண்ண சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போய் ரெடி பண்ணா. செம்ம அழகாக இருக்குது அந்த பொண்ணு. அவருக்கு ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அம்மா நானும் ஜோனா மாதிரி அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீயும் அழகாக இருக்கா, அவ்வளோ நல்லா அழகாக இருக்கா, நீ கம்பேர் பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை அந்த ட்ரெஸ் அவளுக்கு அழகாக இருந்து சொல்கிறாங்க. உனக்கு இந்த ட்ரெஸ் அதோட அழகாக இருக்குது ஓகேவா, அவளுக்கு அந்த ட்ரெஸ் அழகாக இருக்குது, உனக்கு அந்த ட்ரெஸ் அழகாக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு செம்ம ஹாப்பி. ஃபைனலி எனக்கு ஜங்கு கம்பெனிக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த டேடா இருக்காரே எனக்கு ஒன்றுமே வேணும் தரமாட்டா சொல்கிற நம்ம பேபி சொல்லுது. சின்ன பார்க்குறாங்க. ஆமாம் அவனுக்கு ஒர்க்கை தவிர எதுவுமே தெரியாது சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு வரவே இல்லை. இப்போ பார்த்தா பேபி செம்ம அழகாக இருக்குது. இப்போ ஜோனா பார்க்குறா. நம்ஷியக்கா இப்போ நீ ஹாப்பியா, நான் ஹாப்பிடி சொல்லிட்டு 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஜின்னோ நீங்கள் இல்லைங்க பிக்சர் எடுக்க சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அம்மா எங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜோனாட்ட கேட்குறாங்க. அது அம்மா எங்கே போனாங்களே சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. கீழே பார்த்தா ஜிம் வந்துட்டு இருக்காரு. ஒரு இது திங்ஸ் எடுத்துட்டு மம்மா அப்படி கூப்பிடுது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன். என்னம்மா அப்படி கேட்குறாங்க. மேலே வாங்க ஜின்னங்களை கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வராங்க. பக்கத்து ஜம்க்கு அங்கே நின்றுட்டுருக்காங்க. பார்த்தா 3 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸில் செம்ம அழகாக இருக்காங்க. சூப்பராக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு சொல்கிறாங்க. அப்படியே எங்கள் பாருடா உன் ஹஸ்பண்ட் இருக்கானே பரவாயில்ல, எனக்கு தான் இருக்கானே அப்படி சொல்லி ஒருத்தவங்க வளர்ந்த மாடு அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன திட்டாங்க. என்ன பேசுறீங்க நம்பிச்சுருக்காங்க. பார்த்து ஆமாம் நம்பிச்சுருக்காங்க. பாருடா ஒர்க்குன்னு போகிறான். ஜின் இதை குக் பண்ண ஜின் அதை குக் பண்ண அப்படி சொல்கிறானே, ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குன்னு தோணுதா அப்படி சொல்கிறாங்க. இல்லை நம்மலாம் ஷாப்பிங் போனலாம் அது தெரியும் எனக்கு. ஆமாம் ஜங்க் கூட தான் தெரியும் நம்ம ஷாப்பிங் போனது, ஆனால் அவன் எடுத்துகிட்டு வரலாம் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சரி விடுங்க ஹேங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா வராங்க. என்ன 2 வேலை ரெடி ஆகிட்டீங்களா சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க 3 பேர் இப்படி பார்த்துட்டு இது என்னது அப்படி கேட்குறாங்க. கிராண்ட்மா ட்ரெஸ் எப்படி இருக்குது, உங்கள் ட்ரெஸ்ஸை விட எங்கள் அப்பா எடுத்து ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படி கேட்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறீங்க. என்ன உங்கள் அப்பா எடுத்து கொடுத்தாங்க. ஆமாம் எங்கள் டேடா வேண்டிட்டாங்க, நல்லா இருக்கா அப்படி கேட்குறாங்க. அழகாக இருக்குது என்ன ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆமாம் இது கப்பல் ட்ரெஸ், இதுக்கு கிட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கடம் பார்க்குறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, என் பையன் வேறு லெவல் தான் அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. அழகாக இருக்கடா சொல்கிறாங்க. அப்படி நம்ஷி பார்க்குறாங்க. நம்ஷி இதே ட்ரெஸ் சொல்கிறாங்க. கிராண்ட்மா நீங்கள் எடுத்து கொடுத்தது சுமாராக இருந்துச்சு சரியா, அங்கிள் கொடுத்தாங்க பாருங்க எப்படி இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குடி சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக சரி ஓகே நீங்கள் ரெடி போகலாமா வெட்டிங் ஹாலுக்கு டே வந்துருப்பானு போகலாமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ எல்லாமே கீழே இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு ஜிமின்னு ஜியோனா 3 பேர் ஒரு காரில். சின்ன அப்புறம் நம்ம ஜங்கோட அப்பா அம்மா அப்புறம் நம்ஷி அவங்க 4 பேர் ஒரு காரில். ஃபைனல் 2 காரமாக ரீச் ஆகுது. ஆல்ரெடி டே இங்கே தான் இருப்பாங்க. டேயோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்துட்டாங்க. அப்படியே டே ரூமில் பார்க்கலாம்டா. நம்ம டே கிட்ட நம்ம ஒரு பர்சன் கேட்குறாங்க. டே எங்கே சொல்கிறாங்க. மேக்கேன்னு சொல்கிறாங்க. உனக்கு ஓகே தான் இந்த மேரேஜ் எல்லாம் சொல்கிறாங்க. ஓகே தான்டா நான் தான் அரேஞ்ச் பண்ண சொன்னால் சொல்கிறாங்க. இல்லைடா நீ அரேஞ்ச் பண்ணிக்க சொல்லியிருக்கேன் எனக்கு புரியுது, ஆனால் நீ அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாலும் மனசார சொன்னியா, நீ வேணும் மேரேஜ்
பண்ணதுக்கப்புறம் ஹாப்பியாக இருப்பியா ஜிம்மில் மறந்துட்டே சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி கலர் டேஸ் வருது இங்கே பாரு எனக்கு தெரியும் நீ அவனை மறக்கவே மாட்டேன் சொல்லிட்டு சரியா. இல்லைடா என் மனசில் எப்பவும் அவன் இருப்பான், அவனை என்னால் மறக்க முடியாது. ஆனால் நான் அவனை பாய் ஃப்ரெண்டாவோ இல்லை அப்படி பார்க்கல ஓகேவா. என் லவ் அவன் எப்பவும் இருப்பான். ஆனால் என் கூட ஒரு லைஃப் எனக்கு இப்போ இருக்குது. நான் கண்டிப்பாக லீட் பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுக்கும் லைஃப் மூவ் பண்ணேன். ஆனால் கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்கோங்க என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இவங்களுக்கு புரியுது. டே பார்க்குறாங்க. அவருக்கு அப்படியே மிரரில் பார்க்கும்போது அவர் அழகாக ரெடி ஆகிட்டாரு. மிரரில் பார்க்கும்போது ஒரு ஃபேஸ் தான் அவருக்கு ஞாபகம் வருது. இப்போது அப்படியே ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் போகிறேன்டா. டேட்டே சொல்கிறாங்க. டேட்டே எந்திரி டேட்டே சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. டேட்டே இங்கே பாரு வா காலேஜ் கிளம்புனா சொல்கிறாங்க. டைம் இருக்குடா சொல்கிறாங்க. நோ வா எந்திரிட்டே அப்படி சொல்லிட்டு 4 சொல்லவு பாஸ் இருக்கிறாங்க. ஒரு பஸ் பார்க்குறேன். டே அவன் தூங்க தான் விடேண்டா சொல்கிறாங்க. டேட்டே நேரம் வந்துருக்குள்ள சொல்கிறாங்க. டேட்டே இப்போ நேரம் வந்துருக்கணுமா இல்லை உன் ட்ரெஸ் அயன் பண்ணி தருமா சொல்கிறாங்க. அது வா என் ட்ரெஸ் அயன் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் தெரியும்டா எனக்கு கேடி பையா அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. வேக்கியான் சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படி சொல்லக்கூடாது. டேட்டே எனக்கு எல்லாம் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஏன் பண்ண மாட்டான் அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவனுக்கு வந்து அவன் பாய் ஃப்ரெண்டாக மட்டுமா இருக்கான், ஒரு அம்மாவா அப்பாவா எல்லாமாவும் அவன் இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ டேச்சு பார்க்குறாங்க. ஏன்டா மார்னிங் அவன் டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படி சொல்லிட்டு பேக்கனை பார்த்துட்டே கேட்குறாங்க. டே சும்மாடா அது எனக்கே மூச்சுக்குள்ள பிரச்சனை ஓகேவா நீ எதுக்கு இன்வால்வ் ஆகிறா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டைம் என்ன சொல்கிறாங்க. டைம் 8 o'clock ஆகிடுச்சா சொல்லிட்டு எழுந்து போயிடறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி குளிச்சுட்டு வந்து நின்றுருக்காரு. டே போய் குளிச்சு வந்து பார்க்குறாங்க. ஹேர் வெயிட் பண்ணலையா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. உட்கார சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணி விடுறாங்க. இப்போது இன்னொரு பர்சன் பார்க்குறாங்க. ஏன்டா நீ இல்லைனா இவன் இப்படிதான் இருப்பான் கேட்குறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. ஆமாம் சார் எந்த நம்பிக்கிறாங்க படிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு பர்சன் கேட்குறாங்க. அதுவா ஏதோ லண்டனில் படிக்கணும்னு ஆசை வந்துட்டேன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு வந்தது வராமல் பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டா சொல்கிறாங்க. இல்லை உனக்கு 2 monthsக்கு அப்போ தான் டேன்ட்டு லவ் சொன்னாங்க. அது கூட ஒரு ஃப்ரெண்டாக தானே நான் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக இருக்கும்போது உனக்கு எல்லாம் பண்ணானே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பி நீங்கள் எனக்கு நீங்கள் 3 பேருக்கு கிடச்சி ரொம்ப ஹாப்பி. அதுவும் டே சொல்கிறாங்க. டே பாய் ஃப்ரெண்டு நான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறாங்க. இங்கே இருக்குது ஏன்னா மின்ஹோ பேக்கன் டேயாங் அண்ட் ஜிமின்டா ஓகேவா 4 பேர் தான். இது யூகேல ஒரு லண்டனில் அதாவது யூகேல ஒரு யூனிவர்சிட்டி தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டு ஒரு 4 பேர் ஒரே ரூம்மேட்டு. அதை கேட்டு வாங்கியிருப்பாங்க. டே அண்ட் ஜிமின் வந்துட்டு ஒரு 2 months வரைக்கும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. 2 months ஆஃப்டர் ஜிமின் வந்துட்டு டேட்ட ரொம்ப க்ளோஸாக அப்படி இருக்கிறதுனால டே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக அவரோட பார்க்க முடியல. ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் லவ் வந்து ஃபாலோ ஆகிடுது. அவர் வந்து லவ் சொல்லி லவ் பண்ணுற சொல்லும்போது ஜிமினும் அடுத்து எப்படா சொல்லுவார் வெயிட் பண்ண மாதிரி அடுத்த செகண்ட் அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் 2 பேர் லவ்வர்ஸாக தான் இருப்பாங்க. அப்படியே வந்து ஒரு 3 years ஆல்மோஸ்ட் 3 years போயிடுச்சு. இது லாஸ்ட் இயர் தான். இது 4 years கோர்ஸ் அவங்க பண்ணியிருப்பாங்க. 4th year இது. நம்ம டே பார்க்குறாங்க. நான்லாம் நீ வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு டேட்டே தான் நல்லா பார்த்துப்பான் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தாண்டா டேட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ மின்ஹோ பேக்கான் இவங்களாம் 4 பேர் டேட் இருக்காங்க. ஃபைனல் டேட் அங்கே போகலாமா சொல்கிறாங்க. 4 பேர் கேண்டீன் போகிறாங்க. போயிட்டு டே தான் காட்ட சொல்லிட்டு ஃபிட் பண்ணிட்டாங்க. அந்த இப்போ வேக்கன் பார்க்குறாங்க. பாரு இந்த யூனிவர்சிட்டிக்கே தெரியும். ஏன் இந்த லண்டனில் உள்ள எல்லாருக்கும் தெரியுமா நீங்கள் 2 பேரும் கொரியன் கியூட் கப்பல் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஏன்டா ஆசை உண்மை தாண்டா எந்த பக்கம் பார்த்தாலும் சொல்லுவாங்க. யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஜிமின்னு கேட்டால் தெரியாது, டேவோட பாய் ஃப்ரெண்ட் கேட்டால் தெரியும். அதே டேன்னு கேட்டால் தெரியாது, ஜிமினோட பாய் ஃப்ரெண்ட் கேட்டால் தான் தெரியும். அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அவர் டே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு செம்ம ஃபேமஸ் டைங்க அப்படி சொல்கிறாங்க. அவர் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு டே ஜிமினுக்கு ஃபிட் பண்ணி விட்டாங்க. ஜிமின் சாப்பிட்ருக்காங்க. அந்த 4 years நம்ம ஜிமினை டே தான் பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப கேர் பண்ணி ஒரு பாய் ஃப்ரெண்டுன்னு தாண்டி எல்லாமும் இருப்பார். ஜிமின் தான் பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு நம்ம ஜிமின்ட்ட டேக்கிட்ட ஹாய் டேயாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹாய் சீனியர் அப்படி சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு ஒரு பசு ஆயிடுது. இந்த அக்கா இப்போ பார்த்தாலும் டேக்கிட்ட ஹாய் சொல்லிட்டே இருக்காங்க சொல்லிட்டாங்க. டே ஹாய் தான்டா சொன்னாங்க. அது கூட சொல்லக்கூடாதா சொல்கிறாங்க. சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க டேட்டு எனக்கு மட்டும் தான். அப்புறம் ஜிமின் போய் டேயோட அனுப்பிச்சிக்கிறாங்க. பார்க்குறாங்க. டே என்ன மேரேஜ் மட்டும் தானே நீங்கள் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஹனிமூன் தான் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க என்ன பேசுகிற அப்படி சொல்கிறாங்க. இல்லை அவன் தப்பாக புரிஞ்சுக்கிறான் நம்மளை பற்றி சொல்கிறாங்க. பாரு நாங்கள் ஒன்றா இருக்கோம் தான், ஆனால் நாங்கள் வந்துட்டு எங்கள் லிமிட்டை கிராஸ் பண்ணவே மாட்டோம். எங்கள் மேரேஜுக்கு அப்புறம் எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. ரொம்ப கிராண்டாக சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா தான் மேரேஜ் பண்ணிப்பாங்களா? ஆமாம் சொல்கிறாங்க. நான் நினச்சி இங்கேயே மேரேஜ் பண்ணிவிட்டு இல்லை எங்கேயும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டா. அப்பா அம்மா நம்பி அனுப்பியிருக்காங்க. லவ் பண்ணலாம் தப்பு இல்லை, ஆனால் எங்கேயும் மேரேஜ் பண்ணிக்க முடியும். வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு என் சிஓ ஆனதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்போம். ரொம்ப கிராண்டாக ஒரு வெட்டிங் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம் அந்த வெட்டிங்கில் தீம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேன்டீன் கூட இவ்வளோ கதைன்னு சொல்லிட்டு இருக்காரு. டே அவ்வளோதான்டா நீ என்ன எவ்வளோடா வச்சிருக்கோம்மா உன்னோட மைண்டுக்குள்ளே எவ்வளோ பிளான் வச்சிருக்கா சொல்கிறாங்க. நிறைய வச்சிருக்கேன் சரியா, நிறைய வச்சிருக்கேன். நாங்கள் இங்கே போவோம் அங்கே போவோம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம வேக்கன் பார்க்குறாங்க. பாரு இத்தினோண்டதுக்கிட்ட இதுக்குள்ளே என்ன ஒரு மாதிரி திங்க் பண்ணது பாரு சொல்கிறாங்க. டேஸ்ட் வெல் பண்ணிச்சாங்க. அவ்வளோதானே பண்ணிட்டா போச்சே சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் சீக்கிரமாக காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டு மேரேஜ் பண்ணிப்போம் அப்படி சொல்லிட்டு பேபி க்யூட்டாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம பேக்கன் பார்க்குறாங்க. சரி நடந்தால் சரி தான் சொல்லிட்டு நம்ம டேவும் பேசிட்டு நம்ம பேக்கி அன்மீன்கலாம் சிம் டீஸ் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. சரி போதும் பேசுனது போதும் சாப்பிட்டு முடிச்சாச்சு போலாமா சொல்கிறாங்க. நீட்டே சொல்லிட்டாங்க. எனக்கு போதும்னு சொல்கிறாங்க. 2 வயதாக சாப்பிட்டாங்க. ஆக்காட்ட சொல்லிட்டு ஜிம்மின் தான் அப்படி ஃபுட்டை ஃபிட் பண்ணுறாங்க. டேவும் சாப்பிட்ருக்காங்க. 2 பேரும் செம்ம லவ்லி கப்பல். எல்லாரும் அவங்களை பார்த்தா ஸ்மைல் தான் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அழகாக இருக்கும்ல. வந்து எப்படினாக்கா ஒரு இன்டிசென்ட்டாக தெரியாது, பார்க்குறது ரொம்ப டீசென்ட்டில் அழகாக இருக்கும். இப்போ என்ன போலாமா சொல்லிட்டாங்க. 2 பேர் கிளாஸ் போகிறாங்க. ஒரே கிளாஸாக பெஞ்சில் போட்டு ஒன்றா உட்காந்துருப்பாங்க. பேக்கன் பார்க்குறாங்க. ஜிம்மின் பாரு இவ்வளோ கேப் விட்டு உட்காந்துருக்க பாரு சொல்கிறாங்க. ஜிம்மின் டேவும் அவ்வளோ க்ளோஸாக
உட்காந்துருக்காங்க. டே பார்க்குறேன் ஏன்டா அவன் டீஸ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா நாங்கள் டீஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ரொம்ப ஓவர்டா சொல்லிட்டு முட்டேவும் நாங்கள் இன்னும் கூட க்ளோஸாக உட்காரோம் சொல்லிட்டு முட்டே தான் அப்படி ஜிம்முக்கு லேப்பில் உட்காராங்க. ஜிம்முக்கு மாதிரி கச்சிச்சோம் வேண்டாம் அப்படி ஜிம்முக்கு கீழே இறங்க உட்காந்துருக்காங்க. ஏன் சொல்கிறாங்க வேண்டா ஷையாக இருக்குது சார் ஜிம் சொல்கிறாங்க. டே நீ என்ன பண்ணாலும் அழகு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்கர் தான் ஜிம்மில் பயங்கரமாக டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மின்னவும் அப்படி தான் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனல் நம்ம ஜிம்முக்கு இவங்க கிளாஸில் கவனிச்சிட்டு இருக்காங்க. அழகாக போயிட்டு இருக்கு. இவங்க வந்து தெரியாது போனது தெரியாது அந்தளவுக்கு இயர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. 4th இயர் வந்துட்டாங்க. எப்படி தான் டேஸ் போணுச்சே தெரியாது. அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் ஜிமின் வீட்டுக்கே போனது கிடையாது வரைக்கும். நம்ம டே மட்டும் தான் ஒரு டைம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவரோட அண்ணாவுக்கு மேரேஜுக்கு சொல்லிட்டு நம்பிச்சு இருக்காரு. அவருக்கு ஜிம் பார்க்குறாங்க. ஹாஸ்டல் ரூமில் தான் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டே சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் அண்ணாவுக்கு எப்போ மேரேஜ் ஆகும் சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. உங்கள் பார்ட்டி சொல்கிறாங்க. அவருக்கு மேரேஜ் ஆனாலும் ஆகட்டி நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஏன்டா இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மின்கோ கேட்குறாங்க. அது எனக்கு தெரியாது. அவர் மேரேஜ் டைமுக்கு பண்ணிக்க வேண்டியதுன்னு இதான் லாஸ்ட்டு கிட்ஸாக போகிறனால இது ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்ல உன் வீட்டுக்கு நீ ஒரே பையன் தானே நான் என் வீட்டுக்கு ஒரே பையன் எனக்கு எதாவது பிரச்சனை வைக்கவா நான் வந்து என் அக்கா மட்டும் சொல்லிட்டுவேன். டேவை தான் லவ் பண்ணுறேன். டேவை தான் மேரேஜ் பண்ணுவேன் சொல்லிட்டு என் அப்பா அம்மாவும் ரொம்ப ஸ்வீட்டு அவங்களும் மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. நான் டேவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா சொல்கிறாங்க. சொல்ல வேண்டியது குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பேக்கன்னு சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் குழந்தை ஒன்று பெற்றுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேக்கர் அப்படி ஜிம்முக்கு பக்கத்து வந்து கேட்டிருக்காங்க. சொல்லிச்சாலும் அப்புறம் என்ன பண்ணுவா சொல்லி கேட்குறாங்க. மேரேஜ் ஆகிட்டு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பேபி எப்படி சொல்கிறாங்க. ஏன் அது வரைக்கும் என்ன சொல்கிறாங்க. டே கூட என்ஜாய் பண்ணலாம் சொல்கிறாங்க. என்னதுக்காம டே கூட நிறைய ஊரை சுற்றணும். அதை இந்த 4 வருஷம் சுற்றவே இல்லையா சொல்கிறாங்க. 4 வருஷமாக சுற்றணும் நான் பாய் ஃப்ரெண்டா 4 வருஷத்துக்கு அப்புறமா நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அதாவது இப்போ நாங்கள் மேரேஜ் பண்ணுறோன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்போம்ல அப்போ ஹஸ்பண்ட் கூட சுற்றுறது அது வேறு மாதிரி இருக்குல்ல சொல்கிறாங்க. அப்போ பேபி சொல்கிறாங்க. பேபி 2 இயர்ஸ்க்கு வரைக்கும் நான் பெற்றுக்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட நான் ரொம்ப லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சொல்கிறாங்க. இப்போ மட்டும் நான் லவ் பண்ணலையா சொல்கிறாங்க. இல்லை ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் நிறைய லவ் கொடுக்கணும். நான் போதும் சொல்கிற அளவுக்கு லவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பேபி எங்களுக்குள்ளே வரணும். ஃபஸ்ட்டு பேபி வந்துச்சுன்னா பேபி மாதிரி தான் லவ் காட்டுவாங்க. அப்போ நான் பாவம்ல ஜிம்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. டேபிள் சுற்றிட்டு இருக்காரு. வந்து அதிகமாக இப்போ நக்கா ரொம்பலாம் பேச மாட்டார். ஜிம்மின் கிட்ட மட்டும் ரொம்ப பேசுவார். மற்ற டைமில் அமைதியாக தான் இருப்பார். இவங்க பேசும்போது அவர் கேட்டே தான் இருப்பார். மின்கோ பார்க்குறாங்க. ஏன்டா நீ எதுவுமே சொல்ல மாட்டியா கேட்குறாங்க. நான் என்ன சொல்லணும்னு சொல்கிறாங்க. இவங்க இவ்வளோ பேசுகிறானே சொல்கிறாங்க. அவன் ட்ரீம் என்னவோ அதை என் ட்ரீம் ஓகேவா அவன் என்ன ஆசைப்படணும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது மட்டும் தான் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. வேறு லெவலில் நீ ஒரு பெஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மின்கோ சொல்கிறாங்க. ஜிம்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் என் வந்து பெஸ்ட்டு என் வந்து எனக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்டாக இருப்பாங்க. அப்புறம் பேபிக்கும் நல்ல டாடா சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறாங்க பேபி வரைக்கும் பிளான் பண்ணிட்டீங்க 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அது பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு குட்டி பாப்பா அப்புறம் மாதிரி ஒரு குட்டி பையன் அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. டேக்கே ரொம்ப ஷை ஆகுது. ஜிம்மின் அமைதியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் இவங்க 2 பேர் தானே சொல்கிறேன் டே அப்படி சொல்கிறாங்க. ஆமாடா எங்கிட்ட தானே சொல்கிறான் சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. டேவை ஷை ஆகிற அளவுக்கு ஜிம்மின் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் குழந்தை நம்ம தான் இருக்கும். பார்க்குறாங்க. நீ ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை பற்றி பேசுகிற சொல்கிறாங்க. பேக்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன உண்மை தான் இதுவே ஒரு குழந்தை தான் அப்படி சொல்கிறாங்க. நான் ஒரு குழந்தை தான் ஆனால் டேவை மேரேஜுக்கு அப்புறம் நல்லா பார்த்துப்பேன் சொல்கிறாங்க. அப்படியே நான் நல்லா பார்த்துப்பேன் நல்லா குக் பண்ண கற்றுப்பேன் நல்லா வீட்டு வேலைலாம் நல்லா செய்வேன் அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் டேக்கு ஆஃபீஸ்லாம் போயிட்டு ஹெல்ப் பண்ணுவான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் நல்ல ஒய்ஃபாக இருப்பா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. டேக்கு இது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ பார்க்குறாங்க 4 இயர்ஸாக நீங்கள் ஆல்ரெடி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கீங்க சொல்கிறாங்க. என்ன நீங்கள் உங்கள் லிமிட் மட்டும் கிராஸ் பண்ணாமல் இருக்கீங்க அதுதான் நல்ல விஷயம் அப்படி சொல்கிறாங்க. நான் என்கிட்டவும் ஜென்யூன் ஆக்கும் சொல்கிறாங்க. அப்படியே எங்கள் லவ் வந்து பியூர் அப்படி சொல்கிறாங்க. அது உண்மை தான் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அந்த கிஸ் பண்ணுற மட்டும் கொஞ்சம் கம்பெனி நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க. கிஸ்ஸும் வேணும்ல சொல்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி போயிட்டுருக்கு. சரி மூவி போகலாமா சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குற மூவியா சொல்கிறாங்க. பார்க்குறேன் இல்லை ஜிம் நம்ம போவேன் சொல்லிட்டாங்க. ஏன்ட்டே சொல்லிட்டாங்க. அந்த மூவி வர அவ்வளோவா நல்லா இருக்காது சொல்கிறாங்க. இப்போ பேக்காரும் மின்கோ பார்க்குறேன் நல்லா இருக்கும்டா வாடா சொல்கிறாங்க. இல்லைடா வேணாடா சொல்கிறாங்க. இல்லை நல்லா இருக்கும் நீ வாடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் ஆமாம் போகலாம் வா அவங்கள்ட்ட பேர் நம்மளும் போடும் வா ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்றாங்க. சரி டேவும் வராங்க. அவங்க வந்து ஃபீல் பண்ணாத சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. அது அங்கே வந்து தெரிஞ்சுப்பா சொல்லிட்டாங்க. ஃபைனலாக மூவிக்கு போகிறாங்கடா. அங்கே பார்த்தா செம்ம ரொமான்டிக் மூவி அது. அங்கே பார்த்தா கப்பல்ஸ் தான் அங்கே கிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயே சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இந்த மூவிக்காக நம்ம வந்திருக்கோம் சொல்கிறாங்க. நீ தானே ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. எனக்கு அந்த மூவி பற்றி தெரியாமல் நான் வந்துட்டு வாட்டி போகலாம் வீட்டுக்கு ஹாஸ்டலுக்கு போகலாம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. நீ தானே கேட்ட சொல்லிட்டு அந்த மூவி ரொம்ப நேரம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு வந்து பார்க்க ஷையாக இருக்கு சொல்லிட்டு கேட்ட ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த மூவி பார்த்து கொஞ்ச நேரத்துலேயே ஜிம்முக்கு ரொம்ப க்ளோஸாக வராங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறா இது தேட்டர் இவ்வளோ பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. இங்கே பாரு எல்லாரும் அதை பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு ஜிம்முக்கு க்ளோஸாக போகிறாங்க. ஜிம் கூட ஷையாக இருக்கா டே வேண்டாம் சொல்கிறாங்க. படி ஜிம்முக்கு இப்போ அட்டாச் பண்ணுறாங்க. அப்புறம் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மு டேவுடைய பேக் அப்படியே ஹெட்டை வந்து பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப சாஃப்டாக டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பேக்கர் மீனும் வெட்டி பார்க்குறாங்க. பார்த்தியா சொல்கிறாங்க. அப்பா இதுக்கு தான் மூவிக்கு வேணாம்னு சொன்னாங்க போல சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான்
இப்போ பேக்கன் பார்க்குறாங்க. ஆமாம், நீ எதுக்கு எனக்கு இந்த மூவி கூட்டிகிட்டு வந்தா சொல்கிறாங்க. நம்ம என்ன பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. நம்ம பாய் ஃப்ரெண்டில் தான் மூவி நல்லா இருக்கலாம் சொல்கிறாங்க. மூவி நல்லா இருக்குதான், என்ன ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தான் நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு பேக்கன் சொல்கிறாங்க. இப்போ மின்னுங்க பார்க்குறாங்க. அது இந்த சான்ஸில் இந்த ஜென்மத்தில் நடக்காது சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. கொரியா பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கோ சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரா. இந்த பக்கம் நம்ம டேவும் ஜிம் தான் இப்போ கிஸ் பண்ணிருக்காங்க. அப்படி ஜிம் நெக்கெல்லாம் போய் கிஸ் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டீ விட்டுட்டே அப்படி சொல்கிறாங்க. மூவியை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்குது. இது அந்த மாதிரி மூவி தான் சரின்ட்டு நம்ம டேவும் மூவியை பார்த்துட்டு ஜிம்மில் கிஸ் பண்ண ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிடுது. எனக்கு மூவி வேணாம் சொல்லிட்டு எந்திரிச்சாரு பாதிலே. நம்ம டே பார்க்குறேன். நில்ல சொல்லிட்டாங்க. போ நான் வரல சார் ஜிம் வெளில போயிடுறாங்க. இந்த மூவி என்ன ஒரு மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லைச்சி அப்படி ஜிம் சொல்ல. நம்ம மின்ஹோம் பேக்க வந்துடுறாங்க. பேக்க நினச்சி வராங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. மின்ஹோம் பேக்க எனக்கு அறிவே இல்லை சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. மூவி நல்லாவே தெரியுமா ஆச்சி அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்ல. இப்போ பேக்கன் வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன்டா நீ தானே வரன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மூவின்னு சொல்லி தானே வந்திருக்க மாட்டேன் தெரியுமா அப்போ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி ஓகே விட சொல்கிறாங்க. போ நீ நிறைய கிஸ் பண்ணுறல சொல்கிறாங்க. ஏன் பண்ணக்கூடாது அப்படி கேட்குறாங்க. அப்படி இல்லை டே அப்புறம் சொல்கிறாங்க. அது ஹாஸ்டல்லாம் ஓகே, பப்ளிக் பிளேஸ்லாம் சொல்கிறாங்க. நம்மளை யாரும் ஃபோக்கஸ் பண்ணலடா, இல்லை நம்மளை யாரும் பார்த்தாலும் பார்க்காட்டியும் பண்ணக்கூடாது, எனக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ பேக்கன் பார்க்குறாங்க. அப்போ ரூமில் மட்டும் பண்ணலாமா சொல்கிறாங்க. அது வேறு இது வேறு சொல்கிறாங்க. அப்படியும் சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணிக்கணும் டே இல்லாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண மட்டும் கோச்சிக்கிற சொல்கிறாங்க. பப்ளிக் பிளேஸில் பண்ண பிடிக்காது சொல்கிறாங்க. சரி ஓகே என் குழந்தைக்கு பிடிக்காதா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி ஓகே டேவும் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிட்டாங்க. ஜிம் ஓகே அமைதியாரு. சரி பசிக்க சொல்கிறாங்க. பசிக்குதா அப்போ சாப்பிடுவோமா சொல்கிறாங்க. 4 பேர் போய்ட்டு சாப்பிட்டு அப்படியே ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்களா. இப்போ 4th இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது. ஜிமின் பார்க்குறாங்க. அவருக்கு ஃபேஸை வாடி போயிடுது. ஏன்டா கிராஜுவேட் ஆகிருக்கோம் ஹாப்பியாக இல்லாமல் இருக்கா சொல்கிறாங்க. இல்லை இப்போ நம்ம ஊருக்கு போகல. ஆமாம் போய் தானே ஆகணும், இப்போ எங்கேயே வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கக்கா. இப்போ ஜிமின் வந்துட்டு இல்லை ஊருக்கு போனால் டேவை பிரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பாரு என்ன பேசுகிற, அப்போ ஊருக்கு போனால் 2 வீக்ஸ் தாண்டா, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிடலாம் சொல்கிறாங்க. இல்லை டே இல்லாமல் தூக்கம் வராது சொல்கிறாங்க. அதுவும் உண்மை தான். டெய்லியும் உன்னை தட்டி கொடுத்து தூங்க வைப்பான். இப்போ அவன் நம்ம தூங்குறது கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, உன் பேபி மாதிரி பார்த்துருக்கான், அப்போ உனக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஒரு 2 வீக்ஸ் தான் ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பேசிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஓகேவா, நான் மட்டும் நீ இல்லாமல் இருப்பேன்னா கேட்குறாங்க. டே மிஸ் யூ சொல்கிறாங்க. மிஸ் யூ லார்ட்ஸ்டா சொல்கிறாங்க. ஏன்டா பெரியதுக்கு மட்டும் மிஸ் யூவா சொல்கிறாங்க. ஆமாம் மிஸ் யூ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ லார்ட்ஸ் அப்படின்ட்டே அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜிமினை நம்ம மின்ஹோ பேக்கன் 4 பேர் ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டு காரில் வந்துருக்காங்க. இப்போ நம்ம பேக்கன் பார்க்குறாங்க. உண்மையை நீங்கள் 2 பேர் செம்ம லவ்லி கப்பல்டா. அவங்களை பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப ஜென்யூனாக ஒரு பர்சன் எப்படி லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று தானே கற்றுக்கணும். உண்மையாகவே எனக்கு ஒரு குழந்தைங்க பிறந்தா அப்புறம் என்னுடைய ஒய்ஃப் கிட்டலாம் சொல்லுவேன் ஓகேவா, ஃபியூச்சர்லாம் பார்ட்னர் சொல்லுவேன். நான் ஒரு லவ்லி கப்பலை பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை 2 பேர் பற்றி சொல்லுவேன் சொல்கிறாங்க. எங்கள் லவ் ஸ்டோரி நீயே சொல்லிட்டு நம்ம டேவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹாப்பியாக இருக்க வந்துட்டுருக்காங்க. ஃபைனல் அங்கே ரீச் ஆகிறாங்கடா. இப்போ அவங்க பேக் டு கொரியா வராங்க. கொரியா வந்து ஜிம்முக்கு அப்படியே நர்வஸ் ஆகுறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை அப்பா அதன் பிக் பண்ண வரேன்னு சொன்னாங்க, அதனால் சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு சளி வராங்க. டே பார்க்குறாங்க. அவ்வளோ பயமாக சொல்கிறாங்க. இல்லை நீயே வந்துட்டு இன்ட்ரோ பண்ணுற வரைக்கும், நீயே வந்துட்டு ஃபேமிலியோட வந்து பேசுகிற வரைக்கும் நான் அப்பாட்ட சொல்ல மாட்டேன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சார். விட்டுறாங்களா. இப்போ ஜிம்மில் அப்பா வந்து இருக்காங்க. அப்பா நிற்கிறாங்க. அப்புறம் ஜிம்ட்டு ஓடி போகிறாரு. இவங்க பார்க்குறாங்க. பார்த்து போட சொல்கிறாங்க. ஜிம் ஓடி போய்ட்டு அப்பா ஹாஸ்டல் ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கா. அம்மா வர சொல்கிறாங்க. அம்மா வா உனக்காக வெரைட்டி குக் பண்ணிட்டு இருக்கா ஓகேவா, போலாமா சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அங்கே வராங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நான் இன்னொரு டைம் இன்ட்ரோ பண்ணுறப்பா சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்பாவும் அப்படி கிளம்பிட்டாங்கடா. அந்த பக்கம் டே பார்க்குறாங்க. ஜிமின் போகிறப்ப டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. டேவா போயிட்டு வா டே சொல்கிறாங்க. ஜிமின் பாய் அப்படி பாய் ஹேண்டில் பாய் காமிச்சிட்டு போயிட்டாரு. டேவோட ஃபேஸ் அவ்வளோ டல்லாக இருக்கு. ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை உண்மையாகவே எனக்கு அவன் எல்லாமே தூக்கமே வராதுடா சொல்கிறாங்க. ஹக் பண்ணாமல் அவன் டேப் பண்ணாமல் ஒரு மாதிரி தட்டி கொடுப்பேன். நைட்டில் ஏதோ பேபி மாதிரி ஹக் பண்ணியிருப்பான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா, நீ இல்லை அவன்லாம் முன்னாடி இருக்க முடியாது சொல்லிட்டு கஷ்டம் தான். ஒரு 2 வீக்ஸ் தானே ஓகேவா, டக்குனு மேரேஜ் பண்ணிக்கோ, ஏன்னா ஒரு டேஸில் நீ இல்லாமல் இருக்க மாட்டா சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான்டா, நான் டக்குனு மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டாங்கடா. இந்த பக்கம் டே வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னு நம்ச்சு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குட்டி அங்கல் போய் பிறந்திருப்பா ஒரு குழந்தை. அதெல்லாம் அவங்களாம் வெல்கம் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹேங் பேபி விட்டுருக்கு சொல்கிறாங்க. நல்லா இருக்கடா சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ நம்ச்சு டே பார்க்குறாங்க. எல்லோரும் இருக்காங்க. எங்கே ஜங்குக்கானு சொல்கிறாங்க. அவன் எங்கே பொறுக்க போயிருக்கானோ அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க இதுக்கு, அவன் அப்படி தானே இருக்கான், மாறவே இல்லைடா சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்னமும் மாறலையம்மா தான் சொல்கிறாங்க. மாறவே இல்லை டேவன் அப்படி இருக்கான்ட்டே, நம்மளும் என்ன தான் பண்ண முடியும், எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு திருந்தவே மாட்டான்ட்டே அப்படி சொல்கிறாங்க. சரி விடுங்கம்மா சொல்லிட்டே விட்டுறாங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு ஜின்னு ஃபோட்டோலாம் ஷோ பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்பா நான் உங்கள்கிட்ட கேட்டேனே, இங்கே பாருப்பா உனக்கு கப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு ஓகேவா, ஜஸ்ட் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வந்து ஒர்க் கற்றுக்கோ நம்பிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பேசலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம்மில் அவங்க அம்மா கிட்ட நிறைய பேசிட்டு பாரு. ஜிம்மில் அம்மா வெரைட்டியாக குக் பண்ணி ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக போகுதுல. ஒரு 3 days ஆயிடுச்சு. 3 days ஆஃப்டர் நம்ம ஜிம்மினோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா எப்போ ஃபோனில் பேசிட்டே இருக்கா சொல்கிறாங்க. இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி ஓகே இவ்வளோ டேஸ் தான் எங்களை விட்டு பிரிஞ்சுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இப்போ போமா ஷாப்பிங் போகுமா, அம்மா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா கேட்குறாங்க. கண்டிப்பாக அம்மா ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மாவும் ஷாப்பிங் தானே போகிறாங்க.
ஒரு ஷாப்பிங் மாலுக்கு. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, ஜிமின் உனக்கான ட்ரெஸ் எல்லாம் மேலே இருக்கும் போல், நீ போய்ட்டு உனக்கான ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரையா சொல்கிறாங்க. ஓகேம்மா, நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கான செலெக்ஷன் பண்ணுங்க. சரி ஓகே, நான் எனக்கான தான் செலெக்ஷன் பண்ணிடுறேன், நீ போக சொல்கிறாங்க. ஜிமினும் போகிறாங்க. அந்த மாலில் அந்த லிஃப்ட் இருக்கு இல்லையா, எப்படின்னா ஓப்பன் கிளாஸாக இருக்கும் இல்லையா, உள்ளே யாருக்காங்கன்னு பார்க்க முடியல, அப்படி ஒரு லிஃப்ட்டில் ஜிம்மில் ஏறுறாங்க. இந்த பக்கம் ஒரு பொண்ணு பார்க்குறா, ஜவுக்கு இது எடுத்துக்கு வா சொல்கிறாங்க. எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜவுக்கு அதை வாங்கிக்க வா சொல்கிறாங்க. பாரு இந்த டேயில் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே ஜவுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த பொண்ணுக்கு பாடி, இந்த பொண்ணு வந்து ஜவுக்கு கூட ஒன் டே கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகேடா, எப்படின்னா ஜவுக்கு வந்துட்டு ஒன் டே மட்டும் தான் டேட் பண்ணுவார், டேட்டு அந்த எல்லாமே அந்த டேக்குள்ளே எல்லாமே அந்த பொண்ணு எனக்கு கேட்குறது வாங்கி தருவார். லாஸ்ட்டில் அந்த பொண்ணுக்கும் ஜவுக்கு எல்லாமே நடக்கும். அதில் அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஜவுக்கு. இப்படி தான் ஜவுக்கு வந்து டேட் பண்ணுவாங்க எல்லாரையுமே. இப்போ இந்த பொண்ணு பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கா. ஜவுக்கு தான் ஃபோன் வச்சுட்டு தள்ளி வராங்க. தள்ளி வந்துட்டு ஃபோன் பேசிட்டே இருக்காங்க ஒரு பர்சன்ட். ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் விஷயமா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே பார்க்குறாங்க ஒரு லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட்டில் ஒரு பையன் ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டு ரொம்ப செம்ம ஹேண்ட்ஸமாக அழகாக பார்க்குறக்கு ஒரு குழந்த மாதிரி இருக்கான், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்காங்க. அப்படி ஒரு பர்சன் அப்படியே அந்த லிஃப்ட்டில் போயிட்டுருக்காங்க. அந்த பையன் மட்டும் போயிட்டுருக்காங்க. சுற்றி அழகாக பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க. அதை பார்க்குறப்ப அந்த பர்சனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் யாரையும் பார்த்து அப்படி வராத ஒரு ஃபீல் வருது. அதை பார்க்குறப்ப உங்களுக்கு மாதிரி இருக்கு. அவங்க பார்க்குறாங்க. இப்போ அந்த லிஃப்ட் அப்படியே கொஞ்சம் மேலே போயிட்டே இருக்கா. இந்த பர்சன் கொஞ்சம் ஓட ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டே இருக்காங்க. அப்படியே ஸ்டெப் ஓடியே போயிட்டே இருக்காங்க. பார்த்து லிஃப்ட் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கு. அப்படியே ஒரு தேர்ட் ஃப்ளோர் போனதும் அப்போ எப்படி அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்துருப்பாரு. தேர்ட் ஃப்ளோரில் போய் பார்த்தாக்கா அந்த பர்சன் லிஃப்ட் விட்டு இறங்குறாங்க. அது வந்து ஜென்ஸ் செக்ஷன். ஓகே, ஃபுல்லாகவே ஜென்ஸ்க்கான ட்ரெஸ் தான் இருக்கும். அந்த செக்ஷனில் இறங்குறாங்க. இப்போ அந்த பர்சனை பார்த்தோம் அப்படியே ஜவுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. நம்ம ஜவுக்கிட்ட ஓகே ஜவுக்கு பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கு அந்த பையன். க்யூட்டாக அழகாக ஒரு மாதிரி லிப்பை பைட் பண்ணிட்டு எனக்கு ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு ஒரு மிரருக்கு முன்னாடி பார்க்குறாங்க. ஒரு நிறைய ட்ரெஸ் இருக்குது எடுத்து வச்சு பார்க்குறாங்க. இது நல்லா இருக்கா, இது ஓகே வாசிட்டு வச்சு பார்க்குறாங்க. இதுவும் அழகாக இருக்குது, இதுவும் அழகாக இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஃபோன் வருது. ஃபோன் பார்க்குறாங்க. ஹலோ டேட் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் எங்கே இருக்கா சொல்கிறாங்க. நான் அம்மாவும் ஷாப்பிங் வந்தோம் சொல்கிறாங்க. அப்படியே நாங்கள் ஷாப் பண்ணிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. சரி ஓகே, சரி ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கால் பண்ண சொல்கிறாங்க. ஓகே டேட் பாய் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸாக செலக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பர்சனை ஒரு பர்சன் பின்னாடி பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் இப்படி பர்சனை பார்த்ததே இல்லை. இவ்வளோ அழகான ஒரு பையனை எப்படி என் கணக்கு தெரியாமா, இவன் இங்கே தான் இருக்கான், இந்த கண்ட்ரி சேர்ந்தவங்க தான் இருப்பான், கொரியன் தான் பார்த்தாலே தெரியுது, ஆனால் எப்படி என் கண்ணில் படாமல் சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு இருக்காங்க. திங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பர்சன் பார்த்தா ரொம்ப க்யூட்டாக அழகாக ட்ரெஸ் செலக்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ போய்ட்டு பில் பே பண்ணுறாங்க. இந்த ட்ரெஸ் சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் பே பண்ணி தராங்க. தேங்க்யூ சார் சொல்கிறேன். ஓகே சார் அவரும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே அகைன் வராங்க லிஃப்ட்டுக்கு. இப்போ அந்த பர்சனும் போய்ட்டு அவர் கூட லிஃப்ட்டில் என்ட்ராகிறாங்க. இப்போ அந்த பர்சன் சேட் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு பர்சன் கிட்ட. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. எப்படா போகுதே சொல்கிறாங்க. ரொம்ப போரிங்காக இருக்குது சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. டேட்டே ரொம்ப பிஸி ஆகிட்டான், டேட்டே பேச மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, டேட்டே மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு மேக்கன் கிட்ட தான் ஜிமின் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறதுனால அவர் பார்க்க கூட ஆப்போசிட்டில் உள்ள பர்சன் பார்க்கவே இல்லை. வந்திருப்பாரு, அந்த அவர் போக வேண்டிய அந்த ஃப்ளோரை வந்து என்ட்ரு பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அப்படியே நின்றுட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் மட்டும் டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. இப்படி வரைக்கும் பார்த்ததே கிடையாது இப்படி பர்சனாக சொல்லிட்டு. எந்த பக்கம் பார்த்தாலும் அழகு, ஹாட்டாக க்யூட்டாக எல்லாம் மிக்ஸ்ட் ஆகிட்டு ஒரு பர்சன் இப்போ தான் பார்க்குறாங்க. அவங்களை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணது ஒரு கிரேஸாக திங்க் பண்ண மேக் பண்ணது அவரை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனில் அந்த ஃப்ளோர் வந்து அவர் இறங்குறாரு. இப்போ அதே ஃப்ளோரில் தான் ஜம்ப் இறங்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா. ஜவுக்கணும் எங்கே தேவை எங்கே போய்ட்டு அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜிம்னு அந்த காதில் கூட வாங்கல. அவர் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு. அம்மா நான் ஷாப்பிங் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. உனக்கு எடுத்துட்டேன் சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லாமே வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு 2 பேரும் கீழே இறங்குறாங்க. இப்போது அந்த எலிவேட்டர் இருக்கா அதில் தான், அந்த எஸ்கலேட்டர் இருக்கணும் அதில் தான் 2 பேரும் வந்துருக்காங்க. ஜிம்மில் அம்மாவும் ஜிம்மிலும் அந்த எஸ்கலேட்டர் வந்துருக்காங்க. அப்படியே பக்கத்தில் அந்த எஸ்கலேட்டர் அந்த ஜவுக்கும் அந்த பொண்ணு வந்துருக்காங்க. 2 பேரும் ஃபைனாக இறங்குறாங்க. ஜவுக்கு நான் ஷாப்பிங் பண்ணுமே சொல்கிறாங்க. இல்லை போதும் சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு தான் இல்லை நான் அதை வாங்கணும்னு சொல்கிறாங்க. சரி வாங்கிக்க சொல்லிட்டு அவர் ஒரு கார் எடுத்து அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டு அவர் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு போயிடா. இப்போ ஜவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஃபைனில் கார் பார்க்கிங் வராங்க. இங்கே ஒரு டிரைவர் இருக்காங்க. அப்படி டெவலப் பண்ணுறாங்க. 2 பேர் திங்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. போகலாம் அம்மா சொல்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு 2 பேர் அந்த காரில் ஏறுறாங்க. இப்போ ஜவுக்கு அந்த கார் நம்பர் நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிட்டு டக்குனு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஃபேவரட்டாக சொல்கிறாங்க. இந்த கார் நம்பர் யாராவது கொஞ்சம் பார்த்து சொல்லலான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஓ அதுவா பார்க் குரூப் போட்டது சொல்கிறாங்க. எனக்கு பார்க் குரூப் போட்டது சொல்கிறாங்க. பார்க் குரூப் சொல்கிறாங்க. ஃபேமிலி டீட்டெயில் சொல்கிறாங்க. ஐ திங்க் பார்க்கோட ஒய்ஃபு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரே ஒரு பையன் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி ஓகே கட் பண்ணிடுறாரு. அவங்க வீட்டோட அட்ரஸ்லையும் வந்துட்டு சென்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. மெசேஜாக வந்துடுது. இப்போ ஜவுக்கு அது பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நீ உள்ளே செங்கப்பா சொல்லி கேட்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குது என் கல்ல படாமல் சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஒரு மாதிரி இருக்காரு. அந்த கார் மூவ் பண்ணி போகிறது அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஃபைனில் அந்த பொண்ணு பார்க்குற ஜவுக்கு சொல்கிறாங்க. போலாமா சொல்கிறாங்க. இல்லை நீ வீட்டு கிளம்ப சொல்கிறாங்க. என்ன ஜவுக்கு சொல்கிறேன்னுக்கு இல்லை நீ வீட்டு கிளம்ப சொல்கிறாங்க. இன்னும் நம்மளுக்குள்ளே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் ஓகேவா சொல்கிறாங்க. நீ அப்படி சொல்லிடுறாரு. ஏன்னா அவர் கேரன் டச் பண்ணணும் அப்படின்னு அந்த தாட்டி இல்லை அவருக்கு. டக்குன்னு அவருக்கு ஜிம்மினை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது. சரின்ட்டு அவர் போகிறாரு. போயிட்டு அவனை பற்றி டீட்டெயில் எடுக்கிறாங்க. அவன் வந்து லண்டனில் படிச்சிருக்கான்ற மட்டும் தெரியுது. இந்த மாதிரி ஸ்டடீஸ் எங்கே முடிச்சாரு, இப்போ அதாவது ஸ்கூல் எங்கே முடிச்சாரு, காலேஜ் எங்கே படிச்சிருக்காரு மட்டும் தெரியுது. மற்றபடியும் தெரியல.
இப்போ நம்ம ஜவுக்கு அவருக்கும் தனி ஃப்ளாட் இருக்குண்டா ஓகே அப்பார்ட்மெண்ட் அதில் இருக்காங்க அப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஜிம்மில் ஃபேஸ் ஞாபகத்து வந்துட்டே இருக்கு. அவர் வேலை இவர் யாரும் யோசிக்க முடியல. ஒரு மாதிரி ஜவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜிம்மில் நினச்சி ஒரு மாதிரி இதாக இருக்காரு. அப்படியே அவரே ஒரு ஞாபகமாகவே இருக்குது. இப்போ ஜவுக்கும் சரி ஓகே சொல்லிட்டு அவர் விட்டு அட்ரஸ் தான் கண்டுபிடிச்சா சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிம்மில் அம்மா வெளில வராங்க. வெளில வந்துட்டு அப்படின்னாக்கா கேட் ஓப்பன் பண்ண வரும்போது அங்கே ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்குது. குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு ஒரு லெட்டரோட ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஃபுல்லாக ரெட் ரோஸ் தான் ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் இருக்குது. இது பார்க்குற ஜிம்மில் அம்மாவுக்கு ஒரு மாதிரி என்னது நம்ம வீட்டுக்கு முன்னாடி குட் மார்னிங் வச்சிருக்காங்க யார் தான் இருக்கும் சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஜிம்மில் அப்பாட்ட இப்போ ஜிம்மில் அம்மா போயிட்டு அவங்க அப்பா கிட்டே ஏங்க அப்படி சொல்கிறாங்க. சொல்லுமா என்ன கேட்குறாங்க. நம்ம வீட்டுக்கு வெளியில் யாராவது ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஃப்ளவர்ஸ் ஆமாங்க அது குட் மார்னிங்னு வச்சு எழுதியிருக்காங்க பாருங்களேன் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க எனக்கு புதுசாக சொல்கிறாங்க. யாராவது தெரியாமல் வச்சுருப்பாங்களோ அட்ரஸ் மாதிரி சொல்கிறாங்க. தெரியலங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அம்மாவுக்கு டவுட் ஏங்க ஒருவேளை நம்ம ஏரியா பசங்க யாராவது ஜிம்மின் மேலே க்ரஷ்ஷாக இருப்பாங்களோ ஜிம்மின் இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறீங்க என்னம்மா சொல்கிறாங்க. அவங்க வந்து 3 days தான் அதுக்குள்ளே சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு எது டவுட்டாக இருக்க சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்கா சொல்கிறாங்க. சரி இதுக்கும் ஒரு டைம் கேட்டுக்கலாம் சொல்லிட்டுங்க ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே ஐஸ் பண்ணிட்டு கீழே இறங்குறாங்க. குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் டேட் சொல்கிறாங்க. குட் மார்னிங் தான் கீழே இறங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் வராங்க. என்னம்மா அப்படி கேட்குறாங்க. சரி உண்மையை சொல்லு உனக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு டக்குன்னு ஷாக் ஆகிடுது. அம்மா சொல்கிறாங்க சொல்லுப்பா உனக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்காமல் ஏன் இப்படி கேட்குறீங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா இந்த ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி யாரும் வச்சிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்கிட்ட எனக்கு ஃப்ளவர்ஸ் சென்ட் பண்ணியிருக்கான் நான் சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஆனால் டே வந்து சொல்கிற வரைக்கும் நம்ம சொல்லக்கூடாது சொல்லிட்டு இல்லைம்மா எனக்கு அப்படி யாரெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு வேளை உன் மேலே யாராவது க்ரஷ்ஷாக இருப்பாங்களோ இந்த ஏரியாவில் யாராவது இருப்பாங்களோ அதனால தான் நீ வந்ததும் ஃப்ளவர்ஸ் வச்சுக்க நம்ம வீட்டுக்கு கொண்டு வச்சுருக்காங்களோ சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க தெரியலம்மா சொல்கிறாங்க. அப்படியா என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஏன்னா ஜிம்மில் அம்மாவுக்கு தெரியும் ஜிம்மில் 12th படிக்கிற வரைக்கும் யாரும் லவ் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ ஃபாரின் போய்ட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அதனால் அவங்க லவ் பண்ணுறதே அவர் ஹைட் பண்ணுறாரு. ஜிம் அம்மா பார்க்குறாங்க சரி என்ன பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அம்மா ஆனால் ஃப்ளவர்ஸ் அழகாக தானே இருக்குது சொல்லி ஜிம்மின் தொட்டு பார்க்குறாங்க. ஃப்ளவர்ஸ் அழகாக தான் இருக்குது அதுக்கு சொல்கிறாங்க. நம்மளே வச்சுக்கலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறீங்க இப்போ அவனுக்கு ஃப்ளவர்ஸ் வாங்கி கேட்டால் நான் எவ்வளோ நாள் வாங்கி தர போகிறேன். இதுக்கு போய் சொல்கிறாங்க இல்லைம்மா இது பார்க்க அழகாக இருக்கப்பா நம்ம வச்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. யாரும் தெரியாமல் கூட வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் தெரியாத அதை பற்றி நம்ம வச்சுக்க முடியும் சொல்கிறாங்க. ஸோ ஓகேப்பா ப்ளீஸ் இந்த ஃப்ளவர்ஸ் ஒன் டே மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் சரி ஓகே வச்சுக்கோ சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மில் அந்த ஃப்ளவர்ஸ் ரொம்ப ஹாப்பி மேலே போகிறாங்கடா பாரு அங்கேருந்து வரைக்கும் எனக்கு ஃப்ளவர்ஸ் கூட வாங்கி கொடுத்தது இல்லை. இங்கே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஃப்ளவர்ஸ் அதுக்கு தான் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கணும் போல். அப்போ தான் வந்துட்டு இதெல்லாம் அந்த மாதிரி சர்ப்ரைஸில் கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நம்ம டே தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு நினச்சிட்டு போயிட்டு அந்த ஃப்ளவர்ஸை சென்ட் பண்ணி எடுக்கிறாங்க. பிக் எடுத்துகிட்டு போஸ்ட் போட்டுறாங்க. இப்போ பெக்கேன்னு பார்க்குறாங்க என்னடா போஸ்ட் போட்டிருக்காங்க. மார்னிங்கே சொல்கிறாங்க என்ன மோச்சு இது என்ன அப்படி கேட்குறாங்க. டேட்டே எனக்கு அனுப்புனாங்க சொல்கிறாங்க. டேவா டே உனக்கு ஃப்ளவர்ஸ் வாங்கி தரேன்னா என்ன கேட்குறாங்க. அவன் வந்து வாங்கி கொடுத்ததே இல்லைடா சொல்கிறாங்க. அது அங்கே இருக்கும்போது சொல்கிறாங்க. அப்படியா சரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் டேக்கு தேங்க் பண்ணலாம் சொல்லிட்டு கால் பண்ணுறாரு வீடியோ கால் பண்ணுறாரு. மார்னிங்கே சரி டே தூங்கிட்டு இருக்காங்க. ஃபோன் வருவோம் அவர் தூக்கத்துலேயே வந்துட்டு அப்படியே வந்துட்டு அட்டன் பண்ணுறாரு. ஜிமின் டே எப்படி தூக்கத்தில் அந்த இப்படிலாம் ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி தூங்கி அப்புறமா அந்த ஃபேஸ் இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க டே குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டேவும் சொல்கிறாங்க. டே என்ன சர்ப்ரைஸ் எனக்கு இப்படி அழகாக கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் என்னடா சர்ப்ரைஸ் நீ ஃபோன் பண்ணதான் எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது சொல்லுமா. டே சொல்கிறாங்க எனக்கு வீடியோ கால் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டே சொல்ல ஜிம் பார்க்குறாங்க டே இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ் எடுத்து காமிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது யார் வேண்டது அப்படி கேட்குறாங்க. என்ன டே சொல்கிறேன் நீ தானே அனுப்பி வச்சா சொல்கிறாங்க. நான் இதுக்கு அனுப்பி வைக்கிறேன் சொல்கிறாங்க. நான் அனுப்பி வைக்கிறேன் தான் நான் வந்து அனுப்பி வைக்க மாட்டேன் ஓகேவா எனக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் வாங்கிட்டு வந்து நேரில் கொடுப்பேன் எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படின்னா நீ கொடுக்கலையா டே சொல்கிறாங்க. நான் கொடுக்கலாடாம்மா நான் எங்கே எனக்கு டைமே இல்லையே சாரி ஓகேவா. ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் டெய்லி ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு ஒன்று கொடுக்குறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இதுக்கு மட்டும் வரைக்கும் என் கூட வேண்டிய எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணல. இப்போ எனக்கு அப்போ ஃபீல் இருக்குது ஆனால் டைம் இல்லை. கண்டிப்பாக ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எப்படி ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுக்குறேன் ஓகேவா சொல்லிட்டு நம்ம டே ரொம்ப ரொமான்டிக்காக பேசுகிறா. ஜிமின் பார்க்குறாங்க அப்படின்னா ரொமான்டிக்காக ஒரு கேரிங்காக பேசியிருப்பார். இப்போ ஜிமினும் அப்படியே அவன் சொல்கிறாங்க அப்போ நீ கொடுக்கல டே சொல்கிறேன். நான் கொடுக்கலடாம்மா சொல்கிறாங்க. இது வீட்டுக்கு வெளில வந்துச்சு அம்மா என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் கொடுத்தாங்க நினச்சி எடுத்துகிட்டு வந்து கேட்டாங்க. அப்புறம் எங்கள் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னால் ஒரு க்ரஷ் மேலே யாரும் க்ரஷ்ஷாக இருக்காங்க போல இப்படி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல டே பார்க்குறாங்க அப்போல்லாம் மேலே யாரும் க்ரஷ்ஷாக இருக்க மாட்டாங்க. நீ இங்கே வந்து எவ்வளோ டேஸ் 3 days தானே ஆகுது ஒன்றும் இல்லை ஓகேவா. அந்த ஃப்ளவர்ஸை நீ தூக்கி போட்டு சொல்கிறாங்க. தூக்கி போட்டுருவோம் சொல்கிறாங்க. நான் வாங்கி கொடுத்தா மட்டும் நீ வச்சுக்கணும் ஓகேவா. இந்த மாதிரி யாரும் வாங்கி கொடுத்தாலும் வச்சுக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அப்போ தூக்கி போட்டுருவா தூக்கி போட்டு சொல்கிறாங்க. டே சொல்ல நான் கேட்பா சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. தட்ஸ் மை பாய் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினும் டேவும் சரி ஓகேடா எனக்கு ஆஃபீஸ்க்கு போகணும் நான் ரெடி ஆகணும் நீ போய்ட்டு ஒர்க்கை பார்க்குறியா சொல்கிறாங்க. சரி ஓகே மிஸ் யூ லாட்ஸ் அப்படி டேவும் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. ஜிமின் தான் இது யாரும் வாங்கி கொடுத்துருக்காங்க சார். ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோனை வச்சுட்டு வைக்கிற வராங்க ஃப்ளவர்ஸ் தூக்கிட்டு ஜிமின் அம்மா பார்க்குறேன் என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. அம்மா இது எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன்ப்பா சொல்கிறாங்க இது யாரும் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கு தான் ஸ்டார்டிங்கில் சொன்னா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு வேண்டாம் அப்படி தூக்கி போட்டு தான் சொல்கிறாங்க. சரி போ சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு
அந்த ஃப்ளவர்ஸ் எடுத்து வெளில போகிறாங்க. இங்கே ஒரு பர்சன் நின்னுட்டே இருக்காங்க அந்த பிளேஸில், ஒரு ஹூடி போட்டுட்டு. ஜிமின் போயிட்டு அங்கே ஒரு ட்ராஷ் வண்டி ஒன்று இருக்கும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி, அதில் போய் தூக்கி போட்டுறாங்க. அதை பார்த்து அவங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது, என்ன இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஜிமின்னு சொல்கிறாங்க, ஆண்டி என்னப்பா இவ்வளோ அழகான ஃப்ளவர்ஸ் தூக்கி போடுறா சொல்லிட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி கேட்குறாங்க. அதுவா யாரோ சென்ட் பண்ணியிருக்காங்க ஆண்டி சொல்லிட்டாங்க. அப்படியா, இந்த ஏரியாவில் இப்போ தான் கொஞ்சம் டேஸ் அப்படி நடக்குது, யாரும் தெரியாத பசங்க ஒரு பசங்க பையன் அழகாக இருந்தால் போதும் உடனே ஃப்ளவர்ஸ் அனுப்புறது வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. நீ தூக்கி போடுறது தெரியாதவங்க என்ன கொடுத்தா எடுக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. நீ இப்போ பாச ஜிமின் வந்து வராங்க. இப்போ இது பார்க்குற அந்த பர்சன் கஷ்டமாக இருக்குது, வேறு நம்ம ஜவுக்கா தான் ஓகே ஜவுக்கா தான் ஃப்ளவர் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு ஒரு மாதிரி சரி சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிமினுக்கு இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர்ஸும் வருது. இப்போ ஜிமின் நம்ம பார்க்குறாங்க, கடவுளே இது யாரும் வேணுன்னே பண்ணுறாங்க தெரியுது, இன்டென்ஷனாக யார் பண்ணுறாங்க சொல்லிட்டு நம்ம அவங்க தான் அந்த ஏரியோட செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வருது, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி வைக்கக்கூடாது சொல்லிட்டு கொஞ்சம் வான் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள் யாருன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே நாங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம ஜவுக்கு தேர்ட் டே ஃப்ளவர்ஸ் வைக்க வரும்போது நம்ம ஒரு பாடி கார்டு பார்க்குறாங்க, அதான் செக்யூரிட்டி கார்டு பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. அவர் பார்க்குறாரு, என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க, நீங்கள் அந்த வீட்டுக்கு கொண்டு ஃப்ளவர்ஸ் வைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு மேபி உங்களுக்கு இந்த வீட்டில் உள்ள பையனை பிடிச்சினா அந்த பையன் டேரெக்டாக சொல்லுங்கள் ஓகேவா, அந்த பையன் அக்செப்ட் பண்ணிட்டா நீங்கள் லவ் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க அப்பா மட்டும் பேசி மேரேஜ் பண்ணிக்கோங்க. அதை விட்டு சும்மா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வைக்காதீங்க ஓகேவா. நீங்கள் யாரும் தெரியாதவங்க வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வச்சா அவங்க பயப்பட தான் செய்வாங்க, அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. எங்களோட ஏரியா நாங்கள் செக்யூரிட்டி கார்டு கொடுத்துருக்கோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு போயிடுறாங்க. ஃப்ளவர்ஸ் நம்ம ஜவுங்க ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார்ன்ட்டு ஜவுக்கு அப்படி ஜிம்மில் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மில் அதிகம் வெளியே வர மாட்டேங்கிறாரு, எப்போ தான் வருவார். ஆனால் அடிக்கடி பால்கனி நின்றுட்டு ஃபோன் பேசுவார், சேட் பண்ணுவார், இப்பெல்லாம் பண்ணுவார். அவருக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போது காய்க்கு நியூஸ் வருது. இப்போ காய் பார்க்குறாங்க, காயும் ஜவுக்கு ஒரே ஆஃபீஸில் ஓகேவா. அங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க, சார் சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஜவுங் சார் சைன் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. எங்கே போயிட்டாங்க சொல்லி கேட்குறாங்க. தெரியல சார் சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் ஜவுங் சார் இப்போ யாரும் டேட் பண்ணல சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் அவர் ஒரு 4 to 5 days இருக்கும் அவர் டேட் பண்ணி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்றது ஆமாம் சார் உண்மையாகவே அவர் யாருமே டேட் பண்ணவே இல்லை. அன்றைக்கி லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு வந்தாலும் அவளை கூட ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட யூஸ் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. ஜவுக்கா நிஜமாவா சொல்கிறாங்க. நிஜமா சார் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. அவங்க என்ன ரொம்ப நெருங்கின பாடி கார்ட்ஸ் தான் ஓகே அவங்க அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு காய்க்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, என்னடா இவன் அப்படிலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. இப்போ அது 1 வீக் முடிஞ்சிச்சுடா, நெக்ஸ்ட் வீக் போயிட்டுருக்கு. அங்கே சின்சியராக ஒர்க் பண்ணிருக்காங்க. அவர் டைம் கிடைக்கிறப்ப ஜிம்மிட்ட பேசக்கூட மாட்டார். ஜிம்மிக்கா ரொம்ப அழுகு வருது. இந்த டே பாரு எதுக்கு தான் அப்படி இருக்கானு சொல்லிட்டு ஜிம்மிக்கு ஒரு மாதிரி அவர் ஃபோன் பண்ணி அழுதுருக்காரு. கிட்ட பார்க்குறேன் இன்னமும் வேணும் உனக்கு சொல்கிறாங்க. டே மிஸ் ஒன்று பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அச்சோ எனக்கு ஒர்க் இருக்குடா ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கூடா சொல்கிறாங்க. நீ என்னை பார்க்க வர மாட்டேல போடா சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறேங்க இப்போ என்ன உன்னை பார்க்க வரணும் சொல்கிறாங்க. சரி ஓகே இன்றைக்கி நைட்டு வரேன் ஓகேவா சொல்கிறாங்க. நிச்சயமாவா சொல்கிறாங்க. நிச்சயமாக நைட்டு நான் வரேன் ஓகேவா சொல்கிறாங்க. அழக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம் டேஸ்ட்டில் படிக்கிறாங்க. இப்போது இன்றைக்கி நைட்டு தான் ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சாப்பிட முடிச்சுட்டு ரூமில் குட்டி போட மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. ஜிம்மி நேரமாக தூங்க சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் நம்ம அப்பா அம்மா போய் தூங்கிடுறாங்களா. இப்போ ஜிம்மி தான் ரூமில் இருக்காரு. இப்போ கால் பண்ணுறாங்க. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. வந்துட்டே சொல்கிறாங்க. வந்துட்டேன் மெதுவாக இறங்கி வா சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படி மெதுவாக இறங்கி அவங்க கேட் ஓப்பன் பண்ணிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா போய் தெரிக்கிறாங்க. ஜிம்மின் ஓடி போய் டேபிள் ஜம்ப் ஆகிறாங்க. டேபிள் பிடிச்சிக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. மிஸ்ஸே சொல்கிறாங்க. எனக்கு நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் ஒர்க் இருக்குல்ல ஒர்க் முடிச்சுட்டு அவன்கிட்ட வரதானே போகிறேன். அப்புறம் என்ன கேட்குறாங்க. ஓகேவா இன்னும் அவ்வளோதான் ஒரு இந்த வீக் முடிஞ்சிச்சுனாக்கா நான் சிஓ ஆகிடுவேன். அப்புறம் சிஓ நான் நெக்ஸ்ட் டேவே உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இதுக்காக என் குழந்தை மிஸ் பண்ணது ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் தெரியுமா யாரும் ஃப்ளவர்ஸ் வந்துச்சாங்க வீட்டில் சொல்கிறாங்க. நீ தான் சொன்னி ஆமாம். அதுக்கப்புறம் 2 டைம் வந்திருக்காங்க. அப்புறம் அம்மா இன்னொரு டைம் அந்த ஃப்ளவர்ஸ் வந்துச்சா அம்மா கிட்ட கொடுக்க எடுத்து அவங்களும் டேரெக்டாக போய் குப்பத்தில் போட்டாங்க. அதுக்கப்புறமும் செக்யூரிட்டி அங்கிட்ட கூப்பிட்டு வான் பண்ணிட்டாங்க. அப்படி ஜிம்னு சொல்ல பார்க்குறாங்க. நீ சேஃப் வர சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. யார் என்ன கொடுத்தாலும் வாங்கக்கூடாது ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி ஜிம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு உங்க கூட தூங்கணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. தூங்கணும் என் தூக்கமே வர மாட்டேங்குது இல்லாமல் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. எனக்கும் சரி தூக்கம் வர மாட்டேங்குது. தூங்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் தூங்கினதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது சொல்கிறாங்க. இல்லைன்னு தூங்குவோய் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. யாராவது பார்த்தா என்ன அவங்க சொல்கிறாங்க. அப்பா மேலே தூங்கிடுவாங்க ப்ளீஸ் வா அப்படி ஜிம்மின் கூப்பிட்றாங்க. இப்போ பார்க்குறாங்க. சரி ஓகே வா சொல்லிட்டு அவரும் கார் கொஞ்சம் தள்ளி போய்ட்டு பார்க் பண்ணிட்டு ஜிம்மின் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ஜிம்மில் ரூமில் தான் ஜிம்மின் வந்து லைட் ஆகுறாங்க. இப்போ வந்துட்டு ஜிம்மின் டேப் பண்ணி தராங்க. ஜிம்மின் ஹாப்பியாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இன்னும் 1 வீக் தான் ஓகேவா அப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஜிம்மின் ஹாப்பியாக தூக்கிட்டு இருக்காங்களா. இப்போ ஏர்லி மார்னிங் நான் வந்து எஞ்சிட்டாங்க. எஞ்சிட்டு ஓகேடா நான் கிளம்புவா சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க லவ் யூ டூ ஓகேவா. இப்போ ஹாப்பி தானே சொல்கிறாங்க. இப்போ ஜஸ்ட் 1 வீக் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உனக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் ஓகேவா மேரேஜ் பண்ணி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. போய்ட்டு பாய் சொல்லிட்டாங்க. யாருக்கும் தெரியாமா இயர்லி மார்னிங் கிளம்பி போயிடுறாங்கடா. இப்போ தான் டேஸ் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜவுக்கர் நான் ஜிம்மில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மில் வெளியே அதிகமாக மாட்டாரு. எப்போயாவது வெளில வந்தால் கூட இவர் பார்க்குறாரு. அங்கேருந்து லாங்லேருந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுப்பார். எடுத்துகிட்டு போட்டு தான் அவரால் வேறு யாரும் யோசிக்கவே முடியல. அவர் ஃபாலோவே ஆகிட்டார். இவர் மேலே ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு மாதிரி. இவர் தான் வேணும் அப்படின்ற அளவுக்கு பார்த்துட்டு இருக்காரு.
இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிமின் தாண்டா அவர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க அம்மா வந்து திங்ஸ் வாங்க சொல்லியிருப்பாங்க. சரி ஜிம்னுக்கு போர் அடிக்க சொல்லவும் ஜிம்மில் அம்மா நீ போய் வாங்கிட்டு வா சொல்லியிருப்பாங்க. சரி ஜிம்மின் அப்படி வந்திருப்பாங்க. வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஒரு சாக்லேட் க்ரீம் இருக்குது. ஜிம்மில் எடுத்து என்ன பண்ணாங்க, அது ஓப்பன் பாட்டில் வச்சிருப்பாங்க. டக்குனு எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். அதை அந்த அளவுக்கு நம்ம ஜிம்மில் இருப்பாங்க. எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. வா அப்படி சொல்லி ஜிம்மில் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஜிம்முக்கு ஒரு பாஸ் வந்துட்டே இருக்காங்க. ஜிம்மில் போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இது எடுக்கலாமா அது எடுத்துக்கலாமா சொல்லிட்டு எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு கூட பாஸ் வந்துட்டு இருக்காங்க. ஃபைனல் ஆரம்பி ஜிம்மின் தாண்டா ஒரு திங்ஸ் எடுக்கவே முடியல, எட்டிகிட்டே இருக்காங்க. அங்கே பாரு எதுக்கு இவ்வளோ ஹைட் வச்சுருக்காங்க அப்படி ஜிம்மில் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு எட்டிகிட்டு இருக்காரு. இப்போது அவர் பக்கத்தில் ஒரு ஹேண்டு வருது. இப்படினாக்கா ஃபுல்லாக ஹேண்டில் டேட்டு போட்டு அந்த ஹேண்ட் அப்படி வந்து எடுத்து கொடுக்குது. ஜிம்மின் அதை வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த பாஸோட ஃபேஸை கூட பார்க்காம தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ அவங்க பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காத வந்து ஒரு இதனால தான் அவர் பிடிச்சிருக்கு. அவர் பக்கத்தில் பார்க்குறதுலாம் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக அட்மைட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஃபைனல் ஜிம்மின் திங்ஸ்லாம் வாங்கிட்டு போய் கலெக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாஸ் வந்துட்டு ஏ ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் ரன் பண்ணுறாங்க. ஆஜுனா சொல்கிறாங்க. எப்படி இருக்கா சார்? நல்லா இருக்கேன். ஸ்கூல் டைமில் பார்த்ததுரா சொல்கிறாங்க. லண்டன் போயிட்டீங்க சார் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். எப்போ வந்து சொல்கிறாங்க? இப்போ தான் வந்து 1 வீக் ஆக சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. உன்னை பார்த்து ரொம்ப டேஸ் ஆகுதா சொல்கிறாங்க. நானும் உன்னை பார்த்து ரொம்ப டேஸ் ஆச்சு. நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன் சார். 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நான் ஒர்க் போகிறேன்டா சொல்கிறாங்க. ஒர்க்கா சொல்கிறாங்க. சூப்பராக சொல்கிறாங்க. ஏன்டா நீ சொல்கிறாங்க. நான் என்ன ஒர்க்கே போகல, இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வந்தேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் அப்பா கம்பெனி இருக்கே போய்ட்டு சிஓ ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. நான் சிஓலாம் ஆக மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அப்புறம் உன் மேலே ஒருத்தவங்க ப்ரெஷ்ஷாக சுற்றிட்டு இருப்பா நம்ம ஸ்கூலில் சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க? அதான்டா அந்த அலெக்ஸ் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவர் அடிக்கடி உனக்கு கேட்பார். ஏன்னா நீ நானும் ஒரே ஏரியா சேர்ந்து பையன் தானே அப்படி என்கிட்ட அடிக்கடி கேட்பான். நீ ஜிம்மில் பார்த்தியா சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சும் எனக்கு அவர் வந்து எப்போவுமே லவ்வே வந்துட சொல்கிறாங்க. எனக்கும் தெரியும்டா, நானும் சொல்லுவேன். அவன் ஃபாரின் போயிருக்கான் படிக்கிறதுக்காக. அவன் வந்துட்டு ஒன்று லவ்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லுவேன் சொல்கிறாங்க. சரி அப்போ தான் உனக்கு அவர் பிடிக்கல எப்பயுமா சொல்கிறாங்க. எனக்கு எப்போவுமே யாரையும் பிடிக்காது சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பர்சன் மேரேஜ் பண்ணிப்பான் சார் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஹாஜின் பார்க்குறாங்க. தெரியும்டா நீ அப்படி தான் சொல்லிட்டு அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே நான் போய்ட்டு விட்டா நான் அப்புறம் பார்க்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி அவர் பாய் சொல்லிட்டு போயிடாரு. புது பக்கம் அவங்க தாவோ உன் அப்பா அம்மா சொல்ல தான் உனக்கு பிடிக்குமா என்ன அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு உன் அப்பா அம்மாட்ட பேசலவா. ஆனால் என்னோடய கேரக்டர் தெரிஞ்சால் என்ன பண்ணுறது? என்னோடய கேரக்டர் தெரியுமே எல்லாருக்கும். ஓரளவு உன் அப்பா என்னை பற்றி விசாரிச்சாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஒரு ஜவுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பயப்படுறாங்க. நீ வேறு அப்படி இருக்க கண்டிப்பாக ஒன்று எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறது கஷ்டம் தானே. ஏன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே இப்படி சொல்லிட்டு ஜவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. எனக்கு நீ வேணுமே என்ன பண்ணுவேன் நீ எனக்கு வேணும். நான் அடைஞ்சு தீரணும்னு ஆசைப்பட்றேன். அடையிறதுனா அடையிறது கிடையாது. ஒன்று நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும். நான் லவ் பண்ணுறேன் ஆனால் மேரேஜ் பண்ணிக்கணும். மேரேஜ் பண்ணிட்டு லைஃப் லாங் உன்னை என் கூட வச்சுக்கணும். நீ எனக்கு எவ்ரிடே நீ எனக்கு எல்லாமே இருக்கணும். லவ் அப்புறம் எல்லாமே நீ மட்டும்தான் வேறு யாரும் வேணாம் சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க. ஆனால் இது என் அப்பா மட்டும் சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே அப்படி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஜங்கோட வீட்டுக்கு ஒரு கால் வருது. அதில் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஏன் இப்போ அவன் என்ன பிரச்சனை பண்ணான் அப்படி கேட்குறாங்க. மேடம் சார் பிரச்சனையே பண்ணல சொல்லிட்டாங்க. என்ன இதுக்கு ஆமாம் அவர் இப்போ கொஞ்சம் டேஸாகவே ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டார் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் இதுக்கு ஆமாம் ஆல்மோஸ்ட் ஒரு 8 days இருக்கும். 8 days அவர் சுத்தமாக யாருமே டேட் பண்ண மாட்டேங்கிறாரு. யாரையும் பார்க்க மாட்டாரு பேச மாட்டாரு. ரொம்ப டீசெண்டாக இருக்காரு. அதுவும் சொல்கிறாங்க ஒரு பர்சன் பிள்ளை சுற்றுறாரு சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் ஒரு பர்சன் பிள்ளை சுற்றுறாங்க சொல்கிறாங்க. ஏன் அந்த பையனை இது மாதிரி பண்ணுறது தானே அவன் சுற்றுறாங்க சொல்லி கேட்குறாங்க. இல்லை மேடம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை அந்த பர்சன் பிள்ளை சுற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் அவர் இல்லாத மாதிரி இருக்காரு சொல்கிறாங்க. ஐ திங்க் லவ் பண்ணுறாரு. அவனுக்கு லவ் வரும் ஒரு பர்சன் மேலே சொல்கிறாங்க. இல்லை மேடம் சொல்கிறாங்க. அப்படி இதை விட எவ்வளோ பசங்க அழகாக இருக்காங்க. அழகான பொண்ணுங்க இவன்ட்ட கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஓகேவா ஜஸ்ட் 1 night மட்டும் யூஸ் பண்ணுவான். அவனுக்கு லவ்லாம் வராது. அவனும் யார் லவ் பண்ண மாட்டாங்க. ஒரு அந்த பர்சன் ட்ரூவான பர்சன் ரொம்ப ஜென்வன் பர்சன் ரொம்ப சாஃப்ட் கைண்ட் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மேடம் சொல்கிறாங்க. அவன் நம்பவே தயாராக ஓகே எத்தனை டைம் நம்பி நான் ஏமாத்திருக்கேன் விட்டுருங்க சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாங்க. 1 week நல்லா இருப்பான். அப்புறம் அகைன் அந்த மாதிரி பண்ணிவிடுவான். இவனை போய் யார் நம்புவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா தான்டா ஜங்கோடைய பாடி கார்டு தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஜங்கோட அம்மா கிட்ட. ஏன்னா இவங்க வந்துட்டு செக் பண்ணுவாங்க ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் பண்ணால் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இவங்க சைட் பண்ணி வைப்பாங்க. இப்படி தான் கொஞ்சம் கூட தெரிஞ்ச மாட்டான். எப்படியோ அவன் எப்படி பண்ண எனக்கு என்ன டே சொல்லியிருக்காங்க ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னு ஃபஸ்ட்டு கேட்கணும். அப்புறம் டேக்கு மேரேஜ் பண்ணிப்போம். இந்த ஜங்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க பண்ணிக்கிட்டே என்ன இவனுக்கு யாரை பொண்ணு கொடுப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா நினைக்கிறாங்க. அழகு இருந்து படிப்பு இருந்து நம்பர் 1 CEO வந்து என்ன பிரயோஜனம் கேரக்டர் எப்படி இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா நினைக்கிறாங்க. எல்லா பொண்ணு பசங்களும் நல்ல ஒரு பர்சன் ஹஸ்பண்டாக வரும் ஒய்ஃபாக வரும்னு ஆசைப்படுவாங்க. இவன் மாதிரி ஒருத்தனை யாரும் ஆசைப்படுவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படின்னு இந்த பக்கம் போயிட்டு இருக்கா ஜங்குனா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிம்னை விட்டு நெருங்கவே முடியல. ஜிம்னால இந்த மாதிரி சொல்கிறாரா எப்படா நம்ம ஜிம்னை மேரேஜ் பண்ணுறது எப்படா அவன் வந்துட்டு அவன்கிட்ட எப்படி நம்ம போகிறது அவன் லவ் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் நம்ம லவ் எப்படி அப்படி காட்டுற சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருக்காரு. எப்படி ஆனால் நீ எனக்கு தான் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. நீ எனக்கே வேணும் உன்னை எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் நீ எனக்கே நான் என்னனாலும் பண்ணுவேன் எந்த எக்ஸ்ட்ரனாலும் போகணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு. இப்போது அது மட்டும் இல்லாமல் இவரோட கேரக்டர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிஸ்னஸ் மேன்
தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் பார்க் சாருக்கு வந்துட்டு நேம் தெரிஞ்சிருக்கும். ஜங்கோட ஃபேஸ் தெரியாது. ஏன்னா ஜங்க் அதுவும் ஃபேஸ் வந்து ஷோ பண்ண மாட்டார். அவர் பிஸ்னஸ் வேர்ல்டில் வேறு மாதிரி இருப்பார், ஆஃப்லைனில் வேறு மாதிரி இருப்பார். ஓகேவா, அதனால் அவர் ஃபேஸ் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த நேம் கேட்டால் தான் ஒரு பயமாக இருக்குது. எங்கே யாராவது கேட்டால் வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டுவாங்களோ, பொண்ணு ஜிம்மில் மேரேஜ் பண்ணி கொண்டாங்களோ பயம் வந்துருச்சு. இப்படி ஜங்க் பயந்துட்டு இருக்காங்கடா. இந்த பக்கம் ஜிம்மின் பாட்டுக்கு அவர் ஒர்க் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆகுது. டேக்கு நாளைக்கு சிஓ போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க. அவர் வந்து இன்றைக்கி லாஸ்ட்டு அவரோட ஆஃபீஸ் போய் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக டெக்ரேட் ஆயிருக்கு, அவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு உனக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். ஓகேவா சொல்லிட்டாங்க. சிஓ ஒன்று சார்ஜ் எடுக்கிறோம், அது ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறோம் சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் டேக்கு ஃபைனலாக 2 வீக்ஸ் அவர் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் கற்றுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அப்பா அம்மா தான் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க, நாளைக்கு உன்னோட ஃப்ரெண்டோட என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு மேரேஜ் இடம் போகலாமா சொல்லிட்டாங்க. அம்மா நான் வேலை சொல்லிட்டாங்க. ஏன் பா சொல்லிட்டாங்க, நாளைக்கு பேக்கனுக்கு பாடியம்மா சொல்லிட்டாங்க. பேக்கனுக்கு பாடி வாமம்மா பாடி அவனுக்கு வந்து பார்ட்டி வைக்கிறேன் நான் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்கிறேன், அப்பா மேரேஜுக்கு நோனோம்மா நான் வரலம்மா. அங்கே பாடு அங்கே கூட்டு போனால் பொண்ணுங்க பசங்களை பார்ப்பாங்க. அப்படி உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் சொல்லிட்டு. நோனம்மா நான் வர மாட்டேன், நீங்கள் போய்ட்டு வாங்க, நீங்கள் அப்பா போய்ட்டு வாங்க சொல்லிட்டாங்க. அப்போ நான் இருந்து சொல்லிட்டாங்க. நாங்கள் வரதுக்கு 2 days ஆகும் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாதுமா, நான் இருந்து ஓகேவா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை. அப்படி இல்லை கூட பேக்கன் வீட்டில் கூட ஸ்டே பண்ணிக்கிறேன், பேக்கன் மீன் கூட இருக்காங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணிக்கிறேன் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு சார் சேஃபாக இருந்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனல் உங்கள் அப்பா மார்னிங் ரெடியாகி போயிடுறாங்க. இன்றைக்கி நைட்டு நம்ம பேக்கனுக்கு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாரு கிளப்பில் ஜிம்மின்ஸ் அம்மா அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பிளாக் அண்ட் ஃபுல்லாக பிளாக் அவுட்ஃபிட்டு, பிளாக் பேண்ட் பிளாக் ஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலரில் ஜாக்கெட்டு, சின்னதாக ஒரு நெக்கில் செயின், அதுக்கப்புறம் கையில் ஒரு ப்ரேஸ்லெட்டு, அப்புறம் இன்னொரு கையில் ஒரு வாட்ச் கட்டிட்டு ஒரு ஹை ஹீல்ஸ் வச்சு பிளாக் ஷூ போட்டுட்டு ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக ஒரு கார் ட்ரைவ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஃபோக்கஸ் ஃபுல்லாமல் டே தான். டே வந்து இந்த மாதிரி ஜிம்மில் பார்த்ததே கிடையாது. ஜிம்மில் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணதும் கிடையாது. டே அதுக்கு அலோவ் பண்ணதில்லை. டே வந்துட்டு ஜிம்மில் குழந்த மாதிரி பார்ப்பாரு, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படி தான் சொல்லுவார். தவிர இந்த மாதிரிலாம் ஜிம்மில் வந்து ஹாட் டாப்லாம் ட்ரெஸ் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மில் வந்து இந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என் டேட்டை பார்த்துட்டு நான் நல்ல பெரிய பையனாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வந்து மேரேஜ் பண்ணி ரெடியாக இருக்கணும் அப்படி ஜிம்மில் நினைக்கிறாங்க. இல்லைன்னா எங்கள் மேரேஜ் நடக்கும் இருந்தாலும் சொல்கிறேன். டேட்டே வந்து 1 week அப்புறம் என்ன பார்க்க போகிறேன்னா என்னை பார்த்து அப்படியே வந்து சர்ப்ரைஸ் ஆகிடணும் அப்படி சொல்லி ஜிம் பார்க்குறேன். நியூ லுக் அப்படி சொல்லி ஜிம் நினச்சிட்டு அப்படியே ட்ரை பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்படி ஒரு கிளப்பில் பார்த்து அவர் சண்டே ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க சேடாகவே. ஜங்கா ஆர் ஓகே சொல்கிறாங்க. ஓகேடா சொல்கிறாங்க. ஏன்னாச்சும் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கா, இன்றைக்கி பிஸ்னஸ் மீட்டிங் கூட சரி அட்டன் பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. எப்போவும் மீட்டிங்கில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி வேடா அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா கொஞ்சம் அப்செட்டாக இருக்க சொல்கிறாங்க. அதான் எனக்கு புரியல, யாரோ ஒரு பையன் பிள்ளை சுற்றுறேன்னு சொல்லிட்டு பாடி கார்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பாடி கார்டு பற்றி மறைக்கிறாங்க. சார் நான் சாதாரணமாக சார் சொன்னான்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ பாடி கார்டு போயிடுறாங்க. இப்போ இன்னொரு பர்சன் வராங்க. இந்த பர்சன் பார்த்துட்டு ஜங்குக்கு எப்படி இருக்குது அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்த்து மறைக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அவன் தான் வின் பண்ணியிருப்பான், ஜங்கு லாஸ் பண்ணியிருக்காங்க. அவளுக்கு கோவம் வருது. இங்கே பாரு வின்சன் என்கிட்ட பேசாத அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு நீ தானே சொல்லுவேன், பிஸ்னஸில் வந்து இப்போ ஜெயிக்கிறது தூக்குறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது சொல்லிட்டு அதெல்லாம் இட்ஸ் காமன் மேன் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஏன் வின்சன் உனக்கும் ஜங்கு ஆகாதெல்லாம் கொஞ்சம் தள்ளி தான் போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் நம்மள்ட்ட ரைவல் தானே, மற்றபடி என்ன உனக்கு என்ன ஆகாது, நீ போட்டி போடுவோம் நானும் போட்டி போடுவேன், நீ எப்போதும் ஜெயிச்சிட்டு இருப்பேன், நான் எப்போதும் தோத்துட்டு இருப்பேன், இந்த டைம் நான் ஜெயிச்சிட்டு அவ்வளோ தானே சொல்கிறாங்க. என்னாச்சு உனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு வின்சன் சொல்கிறான். வின்சன் மேலே ஜங்குக்கு மாதிரியே தான் பிஸ்னஸ் ஃபீல்டுலையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி ஒரே மாதிரி இருப்பாங்க 2 பேருமே. இப்போ ஜங்கு பார்த்துட்டு இங்கே பாரு எதுவும் பேசாத வைக்கவா நான் டென்ஷனாக இருக்க சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு. இப்போ வின்சன் பார்க்குறாங்க. இப்போலாம் வந்து இது மாதிரி இருக்க மாட்டேன், பிஸ்னஸில் கொஞ்சம் தோக்கவே மாட்டான், எனக்கே அவன் நினச்சி ப்ரௌடாக இருக்கும், ஒரு இனிமேலாம் இப்படி தான் இருக்கும்ன்ற அளவுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நேற்று டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வின்சன் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அதே பிளேஸில் நம்ம வேக்கியான் வந்து பார்ட்டி வச்சிருக்காங்க. வேக்கியான் மின்ஹோ வந்து நம்ம வேக்கியானோட ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு அவருங்க வந்திருக்காரு. இப்போ ஃப்ரெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மின் செம்ம அழகாக அந்த அப்படியே வந்து என்ட்ரி ஆகுறாங்க அந்த பார்க்கிங் லாட்டில். அது கிளப் ரொம்ப பெரிய கிளப் தான், அங்கே பாடி கார்ட்ஸாக இருப்பாங்க. பார்க்குறாங்க அவங்க எல்லாருமே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிறாங்க. என்னடா இப்படி போய் நம்ம பார்த்ததில்லை சொல்லிட்டு செம்ம அழகாக ஜிம்மில் என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. அவர் வரும்போது டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. நான் வெயிட் பண்ணுறேன், நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ட்ரி ஆகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பைக்கன் பார்க்குறாங்க. எங்கடா காணும் அந்த மூச்சையும் டேவும் சொல்லிட்டாங்க. தெரியலையே சொல்லிட்டாங்க. லவ்லி பர்ஸை காணுமே சொல்லிட்டாங்க. வருவாங்க அவங்க 2 பேரும் 40 கூட ரொம்ப டேஸ் ஆகிடுச்சுடா சொல்லிட்டாங்க. ஆமாண்டா சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் தாண்டா என்ட்ரி ஆகுறாங்க. ரொம்ப க்ரௌடாக இருந்திருக்கும். சடனாக எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஜிம்மின் என்ட்ரி ஆகும்போது ஃபுட் ஸ்டெப் வந்து ரொம்ப அழகாக கேட்குது. அவர் நடந்து வர ஸ்டைல் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. வாக் பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்குது. பிளாக் கலர் ஷர்ட்டு, அது மேலே அந்த ரெட் கலர் ஜாக்கெட் ட்ரெஸ் செம்ம அழகாக இருக்குது. அவருக்கு லாங் ஹேரு, ஒரு லிப்ஸ்டிக் வந்துட்டு ஒரு மைல்டு கலர் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவர் ஏன்னா பசங்க பொண்ணுங்களாம் சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. வச்சுக்கன்னு எடுக்காமல் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் பார்த்துட்டு எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. தெரியல சொல்கிறாங்க. இவன் யார் அப்படி கேட்குறாங்க. தெரியல சார் சொல்கிறாங்க. இப்படி ஒரு பர்சன் நான் பார்த்ததே சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த வின்சன் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காய்ந்து பார்க்குறாங்க. காய் பார்த்துட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அங்கே பாருன்னு சொல்கிறாங்க. ஜங்கு என்னடா சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஏன்னா அங்கே நடந்து வந்துட்டு நம்ம ஜிமின்டா ஓகேவா அவ்வளோ அழகாக வாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு கையிலேருந்து மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு ஹேண்ட் வந்து ஒரு பாக்கெட்டில் விட்டு அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. பொண்ணுங்க பசங்க சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. யார்டி போயிருக்குன்னு பார்த்ததில்லை சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வேக்கன் பார்க்குறாங்க. டே இப்போ மின்ஹோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இது மூச்சியா அப்படி கேட்குறாங்க. பார்க்குறாங்க.
சொல்கிறாங்க. இது மோச்சி தான், ஆனால் மோச்சி மாதிரியே இல்லையடா சொல்கிறாங்க. மோச்சிலாம் டோட்டலாக சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படி சொல்கிறாங்க. அத்தனை என்னடா கோலம் இது சொல்கிறாங்க. இல்லைடா இது வரைக்கும் அப்படி இருந்ததே இல்லையே, எப்போவுமே ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு பேண்ட் போடுவான், அப்படி தான் ட்ரெஸ் பண்ண சொல்லுவான், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணதே இல்லையடா சொல்கிறாங்க. என்னடா இது நம்ம ஜிம் தானா சொல்லிட்டு ஐசர் அப்படி பார்க்குறாங்க. பார்க்கறதுக்கு அப்படி இருக்கான், என்னடா இவன் சொல்லிட்டு அவங்களால நம்ப முடியல. இப்போ ஜங்குக்கு பார்த்ததும் ஜங்குக்கோட ஐஸு மொத்த டோட்டலில் அந்த கிளப்பையும் பார்க்குறாங்க. எல்லாரோட ஐஸும் நம்ம ஜெமின் மேலே தான் இருக்குது. அவருக்கு அப்படி ஒரு கோவம், இவன் எப்படி இங்கே வந்தான், இங்கே எதுக்காக வந்தான் அது சொல்லிட்டு இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான் சொல்லி அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவர் அழகாக இருக்கல ஒரு பிரச்சனை இல்லை, அது வந்து ஒரு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. மற்றவங்க அப்படி பார்க்குறது அவர் ஏற்றுக்க முடியல. எப்படி ஒன்று அப்படி நம்ம பார்க்கலாம், நீ இப்படி இங்கே வருவா சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜெமின் தான் அப்படியே கேன் கூப்பிட்றாங்க. ஏண்டா மோச்சி என்ன கேட்குறாங்க, ஏன் நல்லா இல்லையா சொல்கிறாங்க. அட பாவி அழகாக இருக்குது, என்னடா இது எதுக்கு அப்படி ட்ரெஸ் பண்ணா கேட்குறாங்க. அதுவா டேட்டே பார்த்து முன்னாடி அதான் இந்த ட்ரெஸ் அன்றைக்கி வாங்கினேன், டேட்டை போட்டு காமிக்கணும் ஆசை இருந்துச்சு. எப்போவுமே ட்ரெஸ் டே தானே சூஸ் பண்ணுவான் 4 இயர்ஸா, இது நானே வாங்கினது எப்படி இருக்க சொல்லி கேட்குறாங்க. டே நீ இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தாண்டா அவன் வந்து ஒரு சாதாரணமாக ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான், நீ என்னடா இப்படி போட்டு வந்து நிற்கிறா சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு எல்லாரோட கண்ணும் ஓ மேலே தாண்டா இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா ஜிம் சுற்றி பார்க்குறாங்க, எல்லாரும் ஜிம்லேயே தான் பார்த்துருக்காங்க, ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் எல்லாரும் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. நீ அப்படி வந்தது அப்படி சொல்கிறாங்க. என்னடா ட்ரெஸ் இது சொல்கிறாங்க, நல்லா இல்லையா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கடா, அதுதான பிரச்சனையே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் வந்துட்டு டேக்கு பிடிக்கலாம் சொல்கிறாங்க. டேக்கு மட்டும் பிடிச்சா போதுமா, அது டேக்கு பிடிச்சா பிரச்சனை இல்லைடா, எல்லாருக்கும் பிடிக்கும் போல, எங்கள் பாரு எல்லாரும் கண்ணு பாருடா சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. மற்றவங்க பார்த்து எப்படி பார்க்குறாங்க எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு டேக்கு பிடிச்சா போதும் சொல்லி ஜிம் நினச்சிருக்காங்க. டேக்கு பிடிக்காது, கோவம் தான் கோவப்பட போகிறான்னு சொல்கிறாங்க. ஏன்னா காமட்டே கோவப்பட போகிறான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது நல்லா தானே பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. நல்லா தானே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, அதான் சொல்கிறாங்க. டேக்கு பாசிட்டிவ் ஆகும், யாரும் அப்படி பார்த்தா தெரியல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஐயோ அவசரப்பட்டாலும் ஜிம் நினைக்கிறாங்க. சரி ஓகே விட்டு சமாளிச்சிக்கலாம் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு. ஜிம்னு உட்காராங்க. இப்போ இந்த வின்சன் தான் அவங்க பாடி எடுக்க போகிறாங்க. ஏய் சொல்கிறாங்க, சார் சொல்கிறாங்க. அவங்க யாரும் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு சமக்கம் ஒரு இவனுக்கு விசாரிக்க சொல்கிறாங்க. வின்சனை பார்த்து ஜவுக்கு மறைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வின்சனை ஜிம் டாப்ல பாட்டும் பார்க்குறாங்க. அவர் பேசுறது சிரிக்கிறத சொல்லிட்டு பார்த்துட்டு எங்கடா இருந்தான் இவன் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஜங்க் பார்க்குறேன், இவன் எதுக்கு அப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு அவருக்கு சம கோவம். ஜங்கோட பார்த்துருக்காங்க. ஜங்க் அவங்க பாடி கடை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏய் சொல்கிறாங்க, சார் சொல்கிறாங்க. அவன் பக்கத்து போய் கூட போய் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. சரிட்டு இந்த பாடி கடை அங்கே போகிறாங்க. ஆனால் அவர் அதுக்குள்ளே அங்கே போயிடாரு. கிட்ட போயிட்டு இருக்காங்க. கிட்ட போய் பார்த்தாக்கா அங்கே ரொம்ப ஃபன் பண்ணுறாங்க. இந்த பர்சன் பார்க்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்கிறாங்க. எஸ் என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறாங்க, இல்லை உங்கள் பேர் சொல்கிறாங்க. இப்போது பெக்கன் பார்க்குறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை சார் சும்மா சொல்கிறாங்க, பாருங்கள் அவங்க நீங்கள் எந்த வேலையை வந்தீங்களோ அந்த வேலை மட்டும் பாருங்கள் ஓகேவா சொல்கிறாங்க. கிளம்புங்க சொல்கிறாங்க. சென்டருக்கு போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் பெக்கான்னு சொல்கிறாங்க. பாருங்களா பேட் பாய்ஸ் இருப்பாங்க ஓகேவா சொல்கிறாங்க. பின் எதுக்கு நீங்கள் வச்சா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப நாள் வரணும்னு ஆசைடாக தானே வச்சேன் ஓகேவா, நாங்கள் இருக்கோம் ஓகே உன்னை யாரும் இது பண்ண முடியாது சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் நேரத்தில் உன்னோட பாடி கார்டு வந்துடுவாங்க சொல்கிறாங்க. ஏன் பாடி கார்டை சொல்கிறாங்க. உங்கள் பாடி கார்டில் உன்னோட ஹஸ்பண்ட் ஜங்கு அசால்ட்டு உன் ஹஸ்பண்ட் டே வந்துடுவாங்க சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜீமினும் என் டே வந்து பாடி கார்டில் சொல்கிறாங்க. நீ வேணா வந்து பாரு எப்படி வந்துடும் நான் ஹோல்டு பண்ணான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் யாரும் வர முடியாது அளவுக்கு ஹோல்டு பண்ணுவோம், நீ பாரு சொல்கிறாங்க. சரிட்டு ஜீமினும் நினச்சிருக்காங்க. உன்னை யாரும் பார்க்க கூட முடியாது அந்த அளவுக்கு ஹைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெக்கன் டீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்னு ஸ்மைல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்கு பார்க்குறாங்க. இந்த வின்சன் ஏதோ பிளான் பண்ணுறா. ஜிம்மில் பார்த்துட்டே இருக்கான். அவனால எடுக்க முடியல ஐஸை. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இவங்க லைக் என்ன மாதிரி தானே யாராவது ஒரு பர்சன் அழகாக இருந்தால் அவங்க வேணும் நினைப்பானே. ஆனால் இல்லை இவங்ககிட்ட மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது அவன் சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் வின்சனை பார்த்துட்டே இருக்காங்க. அவன் என்ன பண்ணுறா சொல்லி ஒவ்வொரு மூவியும் நோட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வின்சன் வெளில போயிடறாங்க. ஜங்குக்கு பயமாகவே இருக்குது, இவங்க என்ன பண்ணிடுவாங்களோ சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு வந்து ஜிம்மில் பிடிச்சிருக்கு, ஜிம்மில் ஃபாலோ ஆகிட்டாரு. அவருக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு அவரெல்லாம் பார்த்து மேரேஜ் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு அவர் தாட்டு போயிருக்கு. இந்த பக்கம் டே தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. 1 வீக் ஆகிடுச்சு பேபி பார்த்து. இப்போ போனது என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி காரில் வந்துட்டு இருக்காரு. இதோடய நெக்ஸ்ட் பார்ட்டி பார்க்கலாம். அப்புறம் இந்த நெக்ஸ்ட் பார்ட் கொடுக்க ரொம்ப டைம் ஆகும். எல்லாருமே ஸ்டே அண்ட் ஹாப்பி அண்ட் ஹெல்தி ஃபார்வர்ட் ஓகேவா. நான் ஜூன் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ நான் கம்பேக் தரேன். அப்புறம் அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க ஓகேவா. ஸ்டே சேஃபாக இருங்க ஓகே. பை, டேக் கேர் எவ்ரிவன்.